இந்த பில்லி, சூனியம், ஏவல், ஓவல், ஆவல் இப்படியெல்லாம் சொல்றதெல்லாம் தாண்டி மெகாவா ஆர்சனல் ஃபேன்ஸுக்குனே பயம் கொடுக்கிற ஒரு பிளேஸ்னா அது செயின்ட் ஜேம்ஸ் பார்க். வணக்கம் மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் வடலண்டன் நேஷனல் தமிழ் பாட்காஸ்ட். நான் சொன்ன மாதிரி பயங்கர பூதாகனமான பயமான ஒரு விசித்திரமான ஒரு கன்னித்தீவு மாதிரி ஒரு ஏரியா தான் அந்த செயின்ட் ஜேம்ஸ் பார்க். அந்த செயின்ட் ஜேம்ஸ் பார்க் தான் நம்ம போறோம் இந்த வீக்கெண்ட் சண்டே இன்னைக்கு டு பிளே அகேன்ஸ்ட் நியூ காசல் அவே ஃப்ரம் ஹோம். அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம நியூ காசல் கேமோட ப்ரிவியூ தான் பண்ண போறோம். இந்த எபிசோட்ல எங்க கூட ப்ரிவியூ பண்றதுக்கு இருக்கிறது நிக்கல் மற்றும் ஆகாஷ். வணக்கம் பாய்ஸ், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம் வணக்கம். நிக்கல்ஸ்னால லைட்டா ஒரு டெரர் ஃபீலிங் வரும்ல, அவங்களுக்குலாம் அப்படி ஆக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. அவன் தமிழ் சினிமால பெரிய பேய் படம் எதுவும் கேட்டா 13B அவல் அப்படி இப்படிம்பாங்க. நம்மளுக்குன்னா வடலண்டன்ல வர நியூ காசில் கேமோட ப்ரிவியூன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரியான திகில் தூள் கரப்புற கேம் அது. எல்லாமே வேஸ்ட், எல்லாமே கோஸ் அவுட் ஆஃப் லாஜிக் தான் அந்த இடத்துல மட்டும். அதுதான் எக்ஸாக்ட்லி. இத வந்து பேய் படம்னாலே சாதாரணமா லாஜிக் இருக்காது. ஏன்னா பேய்க்கு கால் இல்ல, பறக்கும் கிறக்கும் பேசுவாங்க. அது நியூ காசல்னா மண்டை உருள அப்படியே உடம்பெல்லாம் பறக்கும், லிம்ஸ்ம்பாங்க. ஆக்சுவலா ஏதாவது ஜெயிச்சு வந்து கோல் போட்டு செலிப்ரேஷன் பண்ணாங்கன்னா அந்த லிம்ஸ் பேசிக்கலா நியூ காசில் நம்ம பிச்சில தான் பார்ப்போம். ஏன்னா நம்மளுடைய இது அப்படிதான் இருந்திருக்கு எப்பயுமே. சோ இந்த நியூ காசில் ஒரு தடபுடலான கேம்னு நான் யூஸ்வலா சொல்லுவேன் பெரிய பிக் 6 டீமோட. ஆனா இது தடபுடல் கிடையாது, அடி உதையுடன் கலந்த ஒரு ஆக்ஷன் டிராமா. அந்த டிராமாவை வந்துட்டு நம்ம இன்னைக்கு ப்ரிவியூ பண்ண போறோம். அஃப்கோர்ஸ் ப்ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் அலாட் சப்போர்ட்டுக்கு. கண்டினியூ பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. ஆக்சுவலா நேற்று தான் பார்த்துன்னு இருந்தேன், பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் குறைவா தான் இருக்கீங்க. நீங்க சப்போர்ட் கொடுத்தாதான் நாங்க வளர முடியும். ஸோ மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் அஃப்கோர்ஸ் கமெண்ட்ஸ்ல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கிறத போடுங்க. இந்த கேம்குள்ள போறப்ப என் மூட் எப்பயுமே வந்து ஒரு மாதிரி வந்து ஐயோ ஏன்டா இந்த கேம் விளையாடியே ஆகணுமா ஒரு சீசன்லங்கிற ஒரு நிலைமையில தான் இருப்பேன் நான் எப்பயுமே. ஏன்னா இந்த கேம்ல ஸ்கோரு ரிசல்ட் எல்லாம் தாண்டி சேதாரம் இல்லாம வீட்டுக்கு வந்துருக்கலாம் தான் தோணும் எப்பயுமே. அவன் கைய காலை வச்சுன்னு வராதிங்க, ஏன்னா அவங்க சும்மாவே அடிப்பானுங்க. நீங்க சான்ஸ் கொடுத்தா எக்ஸ்ட்ராவா வேற போட்டு அடிப்பானுங்க. அதனால அடிக்கிட்டு படாம வந்துருங்கடா அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு வந்து ஒரு மென்டலி எனக்கு வந்து ஒரு விஷயமாவே இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் இந்த கேமை பத்தி ப்ரிவியூ பண்ணுவோம். பட் ப்ரிவியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்தது, கொஞ்சம் சந்தோஷமான விஷயங்கள், கொஞ்சம் சோகமான விஷயங்கள். பட் ஷோ ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னாடி எம்எல்எஸ்க்கு ஹாப்பி பர்த்டே ராக் ஸ்டார். எம்எல்எஸ்க்கும் ஹாப்பி பர்த்டே. அதே மாதிரி நம்ம பழைய லெஃப்ட் பேக் கெனி சாம்சன் அவருக்கும் வந்து அவருக்கும் வந்து ஹாப்பி பர்த்டே. நம்ம முன்னாடி வந்துட்டு வெங்கதாத்தா காலத்துக்கு முன்னாடி அவர் லெஃப்ட் பேக்கா விளையாடினார் நம்ம 80sலாம். ஸோ அவருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு, அப்படியே வந்து பில்லி விகர் நம்ம இப்போ ரீசெண்டா வந்துட்டு லாஸ்ட் 1 or 2 days நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கிற நியூஸ் வந்துட்டு பில்லி விகர் நம்மளுடைய ஃபார்மர் அகாடமி பிளேயர், ஆல் ஆஃப் 22 years old. பாவம், ஒரு ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு இறந்து போயிட்டான் பாவம். ரொம்ப ரொம்ப இதுவான கேஸ் இது வந்து. ஆக்சுவலா வந்து நீங்க படிச்சீங்களான்னு தெரியல இந்த கேஸ் பத்தி, இந்த என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி. பட் ஆக்சுவலா அவன் விளையாடினது வந்து சிச்செஸ்டர் யுனைடெட்னு ஒரு கிளப்புக்கு லோவர் டிவிஷன்ல நம்ம கூட அகாடமியில இருந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ண பிளேயர் அவன். நம்ம வந்து இன்ஃபேக்ட் அவன் வந்து ஒரு சீசன்ல வந்து நம்மளுக்கு டாப் ஸ்கோரரா வேற இருந்திருக்கான் அண்டர் 18 நினைக்கிறேன், நம்ம அந்த கோவிட் பீரியட் டைம்ல. வந்து அந்த சிச்செஸ்டருக்காக விளையாடுறப்போ பிச்சு பக்கத்துல ஒரு வால், அது எப்படி பிச்சுக்கும் ஃபேன்ஸுக்கும் இடையில ஒரு வால், அது என்ன விதமான கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியல. ஒரு மாதிரி லோவர் டிவிஷன்ல எவ்வளவு இதுவா இருக்க ஃபெசிலிட்டிஸும் காட்டுது. அந்த இதுல வந்து இவன் போய் விளையாடுறப்போ ரன் ஸ்டாப் பண்ண முடியாம போய் தலையை இடிச்சுக்கிட்டு அங்கேயே வந்து ஹி ஹேட் டு பி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். ஒரு இன்டியூஸ்டு கோமாக்குள்ள போய் சர்ஜரி பண்ணி அந்த பிரெயின் இதுல இருந்து வந்து வெளியே வர முடியாம பாவம் ஹி பாஸ்ட் அவே. சர்ஜரி வாஸ் அ ஃபெயிலியர். ஸோ எல்லாருமே வந்து ஒரு மாதிரியான ஒரு நம்மளுக்கு வந்து அவன் எந்த பாயிண்ட்டை விளையாடினா கண்டுபிடிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. நான் வெப்சைட்ல தான் பார்த்தேன், நம்ம ஆர்சனல் வெப்சைட்ல வந்து போட்டாங்க, அப்பதான் பார்த்தேன். நம்ம யூஸ்வலா இந்த சார்ல்ஸ் சாகோ ஜூனியர் இந்த மாதிரி பசங்க எல்லாம் வர்றப்ப அவங்களோட பேட்ச்ல கூட வந்தவங்க. பட் என்னன்னா நம்ம கூட அசோசியேட்னு ஒன்றும் கிடையாது. ஒரு சின்ன ஃபுட்பால் பிளேயர், ஒரு யங் பிளேயர் எப்படி இருந்தாலுமே வந்து நம்மளுக்கு வந்து சோகமா தான் இருக்கும், அந்த அசோசியேஷன் ஆஃப் த கேம். பட் இது வந்து நம்மளுக்கு கூட ஒரு விளையாடிருக்காங்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஹிட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. பட் பாவம் இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்து எஃப்ஏ வந்துட்டு ஹோப்ஃபுல்லி தே ஷுட் டேக் சம் ஆக்ஷன். அண்ட் இந்த மாதிரியான சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வந்து பெட்டரா பண்ணா நல்லா இருக்கும். எனிதிங் டு ஆட் ஆன் டு தட் கைஸ்? பில்லி விகர் பத்தி நீங்க பாத்தீங்களா? ஏதாச்சும் அவன இதை பத்தி பாத்தீங்களா? அவன் ஆக்சுவலா வந்து அந்த டீம், அதாவது நீங்க சொன்னீங்கல்ல ஒரு டீம், அந்த டீமுக்கு வந்து ஒரு அந்த டீமுக்கு வந்து ஒரு மாதிரி இம்பார்ட்டன்ட் இல்லாம ஒரு மாதிரி நம்ம டீம் பிரசாத் மாதிரி அந்த மாதிரி பிளேயர், மாதிரி கிளட்ச் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஃபேன் பேஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. ஃபேன், அதாவது அந்த பேஜோட அந்த ட்விட்டர் ஹேண்டிலோட பேஜ்க்குள்ள போட்டிருந்தாங்க.
ஒரு மாதிரி ஃபிளக்ஸ் பிளேயர் வேணுங்கிற டைம்ல வந்து ஸ்கோர்ஸ் கோல்ஸ் அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. பட் எனக்கு டீட்டெயில்டா தெரியல. பட் ரெஸ்ட் இன் பீஸ். அப்படிதான் நம்ம கிளப்புமே வந்து நல்லா இது பண்ணியிருந்தாங்க போஸ்ட் போட்டு. அதான் லைக் யங் ஃபுட்பாலர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க வேணாம்னு நினைக்கிற விஷயம். அதெல்லாம் ட்விட்டர் டைம் லைன்ல வந்து நியூஸ் வர்றபடி இந்த மாதிரி நியூஸ் வராம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்கிற விஷயம். அண்ட் ரியலி ரியலி சேட் அண்ட் அன்பார்ச்சுனேட், ஷுடன்ட் ஹேப்பன் டு எனிபடி. அதுதான் இது வந்து நம்ம கிளப்ல விளையாடலாங்கிறது ஒண்டி இல்லை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடாது. ஏன்னா நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் பசங்கள்கிட்ட, லைக் இதை பத்தி வந்து லாஸ்ட் இயர் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பிளேயருக்கு வந்து ஏதோ ஒரு வேற ஒரு இடத்துல இன்ஜுரி ஆயிருக்கு அண்ட் அந்த பிளேயர்ஸோட சேஃப்டியை பத்தி வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் ஷுட் பி த லாஸ்ட் ஒன். நோ மோர் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் வந்து ஒரு இதுவா இருக்கணும். ஸோ எஸ், ஸ்ட்ரென்த் டு பிலீஸ் ஃபேமிலி, மோர் ஸ்ட்ரென்த் டு பிலீஸ் ஃபேமிலி அண்ட் மே ஹி ரெஸ்ட் இன் பீஸ். இது வந்து ஓவராலா வடலண்டன் சார்பில் இருந்து நாங்கள் சொல்றது. ஸோ இதை விட்டுட்டோம்னா நம்ம வந்து அடுத்த நியூஸ் நம்ம போறோம்னா ஒரு முக்கியமான விஷயம், வில்லியம் சலீபாவோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன். இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல, பட் எல்லாமே வந்துட்டு லைக் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கிளப் சைட் வரல. ஏன்னா ஆர்டெட்டா பிரஷர்ல கேட்டப்ப கூட அதான் சொன்னா, நடந்துட்டு இருக்க எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு. கிளப் கன்ஃபர்மேஷன், அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் விரைவில் வருங்கிற மாதிரி சொன்னா. நிக்கில், இந்த நியூஸ் நீ எப்படி பாக்குற? வில்லியம் சலீபா என்ன மாதிரி இது ஒரு ஸ்டேட்மெண்டா? ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தா ஒரு பெரிய கிளப்ஸ் லைக் அல்டிமேட்லி எல்லா பிளேயருமே வந்துட்டு இவென்ச்சுவலி போறப்போ ஓகே நான் மட்ரிட்டுக்காக விளையாடணுங்கிறது வந்து ஒரு அல்டிமேட் இதுவா வைப்பாங்க. அவங்களுமே வந்துட்டு சுத்தின்னு தான் இருக்காங்க ஒரு 2-3 வருஷமா இவனை வந்து பார்க்கணும், ஏதாவது ஒரு பாயிண்ட்ல தூக்கிட்டு போயிடணும்னு. அதை வந்து ட்வாட் பண்ற மாதிரியா, அதுக்கு அகெயின்ஸ்டா பண்ற மாதிரியான ஒரு மூவ். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மூவ் வந்துட்டு இப்போ ஒரு ஃபேன் பேஸே வந்துட்டு ஆர்டெட்டா மேல ஸ்ப்ளிட் ஆகி நம்மளுக்கு இருக்கிற பயம் மெயினா என்னன்னா, ஓகே நம்ம ஜெயிக்கல, பிளேயர்ஸ்க்கு பிலீஃப் இல்லைன்னா எல்லாருமே வந்து போக ஆரம்பிச்சிருவாங்கிறது. அந்த பாயிண்ட்ல வந்து எனக்குமே சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. இது வந்து ப்ராபப்ளி அவங்க வந்து நியூஸ் வெளியே வர்றது கரெக்டா ஃபேன் பேஸ் வந்து ஒரு மாதிரியான சிக்கலான நிலைமையில இருக்கிறப்ப ஃபிக்ஸ் பண்ணலான்னு கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், இது மறுபடியுமே வந்து ரீஐட்ரேட் பண்றது என்னன்னா பிளேயர்ஸ்க்கு ஆர்டெட்டா மேல பிலீஃப் இருக்குங்கிறது தான். ஸோ உன்னுடைய தாட்ஸ் நிக்கில்? அந்த நியூஸ் வந்து ஒரு 2-3 வீக்ஸ் பேக் முன்னாடியே வந்து நமக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டட் மாதிரி ஆயிடுச்சு. ப்ரீ சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போதே சலீபாவை யாரோ இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அவன் வந்து எல்லா டைம் வரும்போது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்திருப்பான். பட் ஆனா ஒரு மேட்டர் என்னன்னா, அந்த எப்படி லிவர்பூல்ல இருந்து ஈஸியா கான்ட்ராக்ட்ல இருந்து வெளில போறாங்க. இப்போ கொனாட்டே எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு தான் சொன்னாங்க. சரி, ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி டன் டீல் இஸ் டன், நெக்ஸ்ட் இயர் போவோம். ஆனா வந்து நம்மளோட ரூட்ஸ் வந்து கொஞ்சம் பேக். அதான் சொல்றேன், அந்த தியரி ஆண்ட்ரியோட இது வந்து இன்னும் அப்படியே சொல்லுவான். எல்லாமே அது அது அதை வச்சுதான் அப்படியே இன்னும் கொஞ்ச தூரம் வரைக்கும் ஓடிட்டு இருக்கோம். இன்னும் என்ன கவனிக்கிறோம்னா, நம்ம அந்த கண்டினியூஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளஸ் ஹவு ஆர்டெட்டா இஸ் ரேட்டட். இப்ப நீங்க வெளில போய் அவனோட கேம் என்ன ஆகும்ன்றது யோசிச்சு பார்ப்பாங்கல்ல. அங்க யாரு என்ன மேனேஜர். ஒரு விஷயம் என்ன கவனிச்சோன்னா, ஆர்டெட்டா பயங்கரமா ரேட் பண்றாங்க. எல்லாமே வேர்ல்ட் லெவல் மேனேஜர்ஸ் எல்லாருமே செமையா அது ரேட் எப்படின்னு பண்றாங்க. புரியல. ஆனா அது அவன் மண்டையில ஏறி அவனும் சும்மா எனக்கு பிரசிடென்ட், சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் எல்லாம் போன் பண்ணி என்கிட்ட பேசினாரு, நீங்க இப்ப பயங்கரமா பட் அடிச்சிட்டீங்க. நிஜமாலே அப்படிதான் இருக்கு. யாருமே இப்போ வேல்வர்தேவும் மீட்டிங்ல சொன்னா இஸ் வெரி வேர்ல்ட் கிளாஸ் கோச்சா இருக்கட்டும். இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஒரு இதுக்கு டிராஃபி இல்லைனாலுமே நான் என்ன சொன்னேன்னா, இப்போ சிமியான் வந்து அத்லெட்டிக்கோ டிராஃபியே கிடையாது. சிமியான் நம்பி சில பிளேயர்ஸ் போறாங்கல்ல அங்க ஆடணும். 2 லீக் அடிச்சிருக்கான்டா ப்ரோ 2 லீக்னு எவ்வளோ டைம் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் இயர்ஸ் அடிக்கலையேடா இன்னும். இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவன் அடுத்த ஒரு 10 வருஷம் 5 வருஷம் லீக் டைட்டில் அடிக்கலன்னா கூட சிமியான் சொல்லவே மாட்டாங்க எதுவுமே. பட் சிமியானுக்கு வேற ஒரு பேக்கிங், நமக்கு ஒரு வேற பேக்கிங், நமக்கு வேற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கோங்க. பட் சிமிலர்லி அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட்பால் நம்மளோட இதுக்கு ஆடணும். பிளஸ் கண்டினியூஸா நமக்கு இப்போ பேக்கிங்லேயே ஓடிட்டே இருக்கு. பிளேயர்ஸ் எல்லாம் வாங்கிட்டே இருக்காங்க, ரெக்வஸ்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பிளேயர்ஸ்க்கு மோட்டிவேஷன் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சலீபா அதோட நான் மோஸ்டா எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா வந்து சலீபா கன்ஃபார்ம் போயிடுவான் மேட்ரிட் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். மோர் தென் சாக்கா ஆர் எனிஒன் லீவிங், சலீபா இஸ் ஈஸி ஷாட். அவங்களுக்கு சென்டர் பேக் எப்ப பார்த்தாலும் ப்ராப்ளம் வருது. அசோசியேஷன்ங்கிறது இல்லையே நம்மளுக்கு. சாக்கானா கிளப், நம்ம அகாடமி பிளேயருக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கு. சலீபாக்குன்னு அந்த அசோசியேஷனே இல்லையா. அது ஆக்சுவலா இன்டர்வியூவே அது அவன் சொன்னதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அந்த இன்டர்வியூ இருக்கட்டும், இவன் ஆர்டெட்டா பேசுனது இருந்துச்சு. ஸ்கை ஸ்போர்ட் இன்டர்வியூல சலீபா வந்து மேட்ரிட் பார்சிலோனா வந்து பேர் சொல்லும்போது நிறைய பேர் இருந்தாங்க மேட்ரிட் பார்சிலோனா, நான் வந்து ஒரு ப்ராப்பர் ஃபேன். அதெல்லாம் வந்து சம டிஃபரெண்டா இருந்துச்சு ஆக்சுவலி. அவன் ஏதோ சொல்லுவான், ஐ அம் தி ஒரிஜினல் ஒன், என்னமோ சொல்லுவான். ப்ராப்பர் ஒன் சொல்லுவான். ப்ராப்பர் ஒன், ஐ அம் a proper one. ஆக்சுவலி அது என்ன டிஃபரன்ஸா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்போம்னா, முன்னாடி வந்து மேட்ரிட் பார்சிலோனா ஆர்சனல் இருப்பாங்க. பட் மேட்ரிட் பார்சிலோனா
பட் முன்னாடி வந்து நமக்கும் பிளேயர்ஸ்லாம் வராங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஓசில் மேட்ரிட்ல இருந்து தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்பயுமே அந்த ஜூஸ் இன்னும் இருக்கு. இன்னும் அதை வச்சே தான் ஓட்டிட்டு இருக்காங்க. எப்படி அந்த ஆண்ட்ரி இது ஓடுதோ இந்த மாதிரி ஒரு முன்னாடி டிராஃபிஸ் வின் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு இதுலதான். நான் பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ நான் 2001 இருந்து 2025 வரைக்கும் இன்னும் அந்த ஜூஸை கேரி பண்றது இந்த ஆண்ட்ரி, வெங்கட் தாத்தா இந்த மாதிரியான ஆட்கள்னாலதான் வந்து எல்லாருமே வருஷம் வந்து இதுதான் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஸ்ட்ரீட்ஸ வச்சிருக்கிறதுக்கு இதுதான் ஒரு மெயினான வந்து ஒரு காரணமே நமக்கு. ஆனா இன்னொரு 2-3 லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஒரே ஒரு மேட்டர். என்னன்னா நம்ம டீம்ல இருந்தோம், அதுவும் மெயினா நம்மளோட ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர், அது வந்து சான்ஸே இல்லை. ஒரு வேர்ல்ட்ஸ்லயே ஒரு பெஸ்ட்னு கூட சொல்லலாம். அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தா இன்னும் அவன் பயங்கரமா இம்ப்ரூவ் ஆவான்னு. இப்ப இந்த முஸ்கரா வந்து உள்ள வந்து ஆடி அந்த லெஃப்ட் ஃபுட்ல நிறைய பாஸ் போடுறது, ரிஸ்கி பாசஸ் எல்லாம் போடுறது. சலிபா அது ரிஃபைன் ஆயிருச்சு. பட் சலிபா திடீர்னு கூட நாளைக்கு வந்து மோர் சார்ஜ் எடுத்துக்கலாம் வேண்டைக் மாதிரி. அவனே வந்து நிறைய பால்ஸ் உள்ள வர்றது. ஸோ இதுதான் ஒரு ஸ்டார்ட் ஆஃப் சம்திங் நியூன்னு நினைக்கிறேன் மறுபடியும். ஹோப்ஃபுல்லி இப்ப அடுத்தது வந்து இப்ப நம்ம வெயிட் பண்ணி இருக்கிறது சாக்காவோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் தான். சோ விரைவில் சாக்கா வந்து டாக்ஸ் 600K per வீக்னு ஏதோ பேசியிருந்தாங்க. தாராளமா கொடுக்கலாங்கிற 600 800 கொடுக்கலாம் அவனுக்கு. ஒத்தையால வந்துட்டு நின்னு நம்மள தூக்கி கொண்டு வந்து இவ்வளவு நாள் வச்சிருக்கான். அவன் தான் வந்து ஒரு எப்போ 30 வயசு பிளேயர் இருக்கிறப்போ ஒரு 17 வயசு பையன் கிட்ட நம்ம இன்ஸ்பிரேஷன் தேடினப்பவே அவன் எந்த மாதிரியான பாத்வேல போறான், அவன் எந்த மாதிரியான நம்ம அவனை வந்து வேல்யூ பண்ணணுங்கிறது அந்த பாயிண்ட்லயே ஒரு மாதிரி எழுத ஆரம்பிச்சிருச்சு. சோ அதுல இருந்து அவனுடைய எவல்யூஷன் போன தடவை மட்டும் அந்த இன்ஜுரி மட்டும் அவனா யமால்லாம் லெஃப்ட்ல, இந்த இவன்லாம் ரைட்ல போயிட்டு நம்ம ஆள் சென்டர்ல வந்துருவோம் போல. என்னால யமால்கிட்ட பேச முடியாத ஒரே ஒரு இது விஷயம் இது மட்டும் தான். யமால் வந்து நம்பர்ஸ்லாம் இல்லைனாலும் அந்த பர்ஃபார்மன்சஸ் இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் இது யூரோஸா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த மாதிரி நேஷன்ஸ் லீகா இருக்கட்டும். பட் சாக்கா வந்து இன்ஜுரி ஆனதுனால ஒரு இதுவே ஒரு கான்வர்சேஷனே வைக்க முடியல. 18 GA இன்ஜுரி ஆயிருக்கான் அவன். ஓகேவா, 18 கேம்ஸ் 18 GA. அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறேன், அந்த ட்ரெஜெக்டரியில இப்ப ஒரு 50 G அடிச்சிருப்போம். 50 G என்ன மத்தவங்க எப்படி நான் பேசவே தேவையில்ல. வெறும் நம்மளுக்கு தான் லக் இல்லையே, என்ன பண்றது. அடுத்தது பிளஸ் பாலன் d'Or இஸ் செலிப்ரேட்டட் ஓவர் ரேட்டட் பிஆர் அவார்டு. அவ்வளவுதான். இது வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது இந்த அவார்ட்ல எப்பயுமே. அது வந்து அவார்ட் லாஸ்ட் இட்ஸ் வேணாம், அந்த கதைக்குள்ள போக வேணாம். பட் இட்ஸ் ஓகே. அது வந்து லைக் இப்போ சலீபா அண்ட் அந்த எக்ஸ்டென்ஷன் வரப்போகுதுங்கிறது ஒரு ஒரு நல்ல விஷயம். ஸோ ஆகாஷ், இது வந்து வாட் டு யூ திங்க் இட் மீன்ஸ் ஃபார் த ஃபியூச்சர்? இப்ப பிரசன்ட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் இது என்ன வந்து காமிக்குது? எந்த ஒரு இதுல அதை ஏதாச்சும் ஒரு பாக்குறியா நீங்க? ஆக்சுவலா வந்து நிக்கில் சொன்ன மாதிரி வந்து ஈவன் ஐ தாட் சலீபா would be gone, போயிடுவான்னு தான் நினைச்சேன். லைக் நான் எப்படி நினைச்சேன்னா மேபி கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், மார்ச் ஏப்ரல்ல ஒர்க் அவுட் ஆகாம ஒரு மே ஜூன்ல வந்து போற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சேன். பட் பெர்ட்டா வந்து டக்குன்னு ராப் அப் பண்ணிட்டான். திங்க் தட் வாஸ் ரியலி பாசிட்டிவ். இதுல என்ன சொல்றா நடக்குதுன்னா, we'll retain the core players for at least next summer. நெக்ஸ்ட் சம்மர்ல இந்த கோர் பிளேயர்ஸும் போறது இல்லைங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. அண்ட் எனக்கு என்னன்னா, இது வந்து ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டிங்கா இருக்கும். நம்ம சிட்டி கேமுக்கு அப்புறம் நீங்களும் நானும் புலம்பினோம், கொஞ்சம் புலம்பல, கண்ணாப்பின்னு புலம்பினோம், 2 பேத்துக்கு தெரியும். பட் ஆனா வந்து இது நான் வந்து பர்சனலா எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா, ஃபேன்ஸா ஒரு விதத்துல வந்து ஒரு ஒப்பீனியன் இருக்கு ஆர்டெட்டா மேல. பட் பிளேயர்ஸ்க்கு வந்து தே ஹேவ் அன்பிலீவபிள் ஃபெய்த் அப்படிங்கறத எனக்கு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப எனக்கு சர்ப்ரைசிங்காவும் இருக்கு. நம்ம பாக்குறதுக்கும் அவங்க பாக்குறதுக்கும், இப்ப நிக்கில் முதல்ல சொன்ன மாதிரி வெளியே மத்த மேனேஜர்ஸ் பாக்குறதுக்கும் நம்ம ஃபேன்ஸா பாக்குறதுக்கும் அது எதை ரேட் பண்றோம், அது எப்படி ரேட் பண்றோம், எந்த விஷயத்த அவங்க பாக்குறாங்க, எந்த விஷயத்த நம்ம பாக்குறோம், சர்ஃபேஸ் லெவல்ல அவங்க டெப்த்ல எப்படி பாக்குறாங்கிற ஒரு பெரிய டிஃபரன்ஸ் காமிச்சது. எனக்கு வந்து இது ஒரு கொஞ்சம் ஒரு ஐ ஓபனர் மாதிரி தான் இருந்துச்சு, டு பி ஆனஸ்ட். ஏன்னா வந்து இப்ப சலீபா நினைச்சா he can go to Real Madrid next summer probably. நம்ம வந்து ஒரு ஜூன் ஜூலைல காசு இல்லையே இல்ல நம்ம வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு க்ளோஸ் டு 70 to 80 million they can pay. எனக்கு தெரிஞ்சு they can do it ங்கிறதா என்னோட ஒப்பீனியன். பட் நம்மளும் ஒரு கட்டத்தில் வித்து தான் 26ல ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் வச்சுட்டு 27ல வச்சுட்டு பண்ண முடியாது. பட் வந்து எனக்கு என்ன நான் பர்சனலா ஃபீல் பண்றேன்னா, ஆர்டெட்டாக்கு ஒரு இமேஜ் இருக்கு கிளப்ல. இமேஜ்னா அவன் தான் இமேஜ் வைங்க கிளப்ல. பட் வாட் ஐ திங்க் இஸ் எவ்ரி பிளேயர் இன் தட் 25 man squad 26 man squad ட்ரஸ்ட் ஆர்டெட்டா. ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அராம்பாலாடே, நீ வந்து பிளேயர் டிக்கிட்டாக்கா கார்டியால் ஆஃப் ஸ்டைல் ஆர் சிட் பேக் இன் கவுண்டர் அட்டாக்,
பிளேயர்ஸ் கஸ்டம். நீ நீ இந்த மாதிரி ஆடே உனக்கு ரிசல்ட் வரும் அப்படிங்கறது இவன் சொல்றதுதான் அங்க நடக்குதுங்கிறது பிளேயர்ஸுக்கு தெரியும். பட் நமக்கு ம், தெரியாம ம். இருக்கலாம், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேற. வேற எக்ஸாக்ட்லி. பிளேயர்ஸ்க்கு வந்து தெரியும், ஓகே சர்ப்ரைஸ், இது சர்ப்ரைஸ். இது வந்து ஏன்னா எல்லா இன்டர்வியூலையும் நான் பார்த்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, யாரு சொல்ற கலஃபியோரியோட லாஸ்ட் இயர் இன்டர்வியூ வந்து ஏதோ ஒரு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்கோம். ஆர்டிட்டா வந்து இந்த மாதிரி சொன்னான், சொல்லி வந்து அடுத்த 5-6 நிமிஷம் நடந்தது இதே மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட். இந்த மாதிரி வந்து ரொம்ப இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய மேனேஜர்ஸ் இந்த யங் ஏஜ்ல சொன்னதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். ஏன்னா அவன் தியாகோ மோட்டா கீழே விளையாண்டுருக்கான், இவன் வந்து பண்ணியிருக்கான். நான் எனக்கு ரியலி சர்ப்ரைசிங். ஏன்னா வந்து எல்லா பிளேயர்ஸுமே சொல்றாங்க, டெக்லான் ரைஸ்ல இருந்து ஒடிகார்ட்ல இருந்து இப்போ சலீபா, சாக்கா, எவ்ரி ஒன் சேஸ் லைக் என்னதான் இப்போ சாக்காலாம் அவன் லெவலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிவர்பூல் மாதிரி அந்த ஃப்ரீ ஃப்ளோயிங் அட்டாக்கிங் டீம்ல இருந்து இருந்தானே எங்கேயோ போயிருப்பான் நேரத்துக்கு. ஒரு லிவர்பூலோ ஒரு பார்சிலோனாவோ ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுக்குற டீமா இருந்தது. நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் டீம், ஒரு ஒரு பிளேயர் ப்ரொஃபைல வச்சு ஆடுற டீம் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு அவன் நினைச்சிருந்தா ஓகே இது வந்து நமக்கு பர்சனலா வந்து க்ரோத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல ஒரு கிரிட்டிசிசம் கொடுக்கலாம். பட் எவ்ரி ஒன் ட்ரஸ்ட் ஹிம். அது வந்து எனக்கு இன்னமே சர்ப்ரைசிங் கிடையாது, பட் ஃபேன்ஸா நம்ம தப்பா பாக்குறோமா அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ரிகார்ட்லெஸ் சிட்டி கேம் வி வர் ஷிட் இன் தி ஃபர்ஸ்ட் ஹாஃப். அது வந்து மாற்றவே போறது இட் இல்ல. டசன்ட் சேஞ்ச். அதுதான் ஆமா, லைக் வந்து இப்போ நம்ம சொல்றது வந்துட்டு நம்ம ஃபேனா பாக்குறதுங்கிறது அப்படிதான் பார்ப்போம். நம்ம அப்படி பாக்குறது தான் கரெக்ட் நம்மளுடைய வேலை. நம்ம வந்துட்டு கரெக்ட் அனலைஸ் பண்ணிட்டு அது உள்ளுக்குள்ள இருக்கிறது பாக்குறது நம்மளுடைய வேலை இல்ல. நீ சொன்ன கரெக்ட். மாதிரி இதுல ஒரு கேப் இருக்குங்கிறது எனக்கே பெரிய சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம பேசினதே அதானே, நம்மளுக்கு பயம் என்ன, ட்ரோஃபி ஜெயிக்க மாட்டோங்கிறது. நம்மளுக்கு எதுக்கு அந்த இது வருது, நம்ம ஜெயிக்கலைன்னா பிளேயர்ஸ் பிலீவ் பண்ண மாட்டாங்களோ, பிளேயர்ஸ் கிளம்பி போயிடுவாங்களோ. ஏன்னா கஷ்டப்பட்டுட்டு ஒரு குரூப் அசெம்பிள் பண்ணி வச்சிருக்கிறப்போ இது வந்து ஜெயிக்கணும், இது வந்து ஏதாவது வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் தான் நம்ம பார்ப்போம் எப்பயுமே. பட் ஆனா அது வர்றப்போ நம்மளுக்கு இருக்கிற பயம் வந்து ஆல்ரெடி திடீர்னு பார்த்தா வந்து இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாருமே வந்துட்டு இதுதான் பண்றாங்க, அவன் மேல பிலீவ் பண்றாங்கன்னு சொல்றது எனக்கு பயங்கர ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு ஆக்சுவலா. கரெக்ட் கரெக்ட். இது வந்து இப்போ ஐ திங்க் சாக்காவோட எக்ஸ்டென்ஷன் வில் கிவ் அ மோர் டீடைல்டு வியூ ஆன் ஆர்டெட்டாங்கிறது என்னோட. இப்ப சலீபா அவன்கிட்ட எனக்கு வந்து ஒன்னே ஒண்ணு இதுன்னா அந்த ஸ்டப்பர்னஸ் தான். இப்போ மேட்ச் நடுவுல மேட்ச்ல பட்டதுக்கு அப்புறம் அடாப்ட் பண்ணுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அது வரைக்கும் அந்த இப்போ ஹோல்டிங்ல இருந்து வரேன்னு வச்சுக்கோங்களேன், ஹோல்டிங்ல இருந்து ஆடுறது, இல்லாட்டி கிவியார முன்னாடி ஆட வைக்காம இருக்கிறது, இல்லாட்டி இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு சீசன்ல ஏதாவது ஒரு எபிசோட் நடந்துட்டே இருக்கும். இல்ல ஹேவர்ட்ஸ் வந்து மிட்ஃபீல்ட் போடுறது, இந்த மாதிரி போன வருஷம் லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மெரினோ எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு கடைசியா ஒர்க் ஆச்சு. பட் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோன்றது தெரியல. சோ இந்த மாதிரி ஒரு வருஷம் ஒன்னொரு ஏதாவது ஒரு ஸ்டப்பர்னஸ் ஃபேக்டர்ல ஏதாவது ஒன்று மாட்டிக்கிறோமோன்ற ஒரு இல்ல இதுதான். இது மத்தபடி வந்து நீங்க சொல்றது கரெக்ட். பட் ஆனா அது இப்போ வரைக்குமே we didn't have the depth. கிவியார நம்பாதது வந்து எனக்கு வந்து என்ன பர்சனல் ரீசன்னா, அவன் வந்து ஒரு ப்ரீ சீசன் கரண்ட் சிஸ்டம்ல ஆடல அந்த டைம்ல. ஸோ எனக்கு வந்து ஆர்டெட்டாவை பத்தி இது நாங்க ஆக்சுவலி சொல்லியிருந்தாங்க, யாரோ ஒருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐ திங்க் செஸ்க்கு சொன்னானா இல்லாட்டி வேற யாரோ கிளப் சொன்னாங்கன்னு தெரியல, சம்டைம்ஸ் வந்து பார்சலோனால இருந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை உள்ள போட்டு. அதுதான் வந்து பார்சலோனாவோட சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி. யாருக்கு தெரியும் யமால் மாதிரி ஒரு பிளேயர் வருவாங்க, இல்ல குபார்சி யாரா வருவாங்கன்னு. பார்சலோனால வந்து இந்த மாதிரி போடுறதுனால குபார்சி ஒருத்தர் இல்ல வந்து தெரியலாம், யமால் ஒருத்தர் வந்து தெரியலாம். இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கணும். இது வந்து யாரை பாயிண்ட் பண்ணி தெரியல போடுறான்னு இல்ல இல்ல சொல்லலாம் தெரியல. இல்ல இல்ல நிக்கல் ப்ரோ, இது வந்து இப்போ பார்சிலோனா ரிஸ்க் எடுக்கிறாங்க ரீசன் வந்து they won't be able to spend. அது வந்து வேஜஸ். பட் ஆனா இது அவங்க முன்னாடில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லூயிஸ் கெல்லி இருக்கான்ல, லூயிஸ் கெல்லி நம்ம உள்ள வந்து பை சான்ஸ் பார்த்துட்டோம், ஒரு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நடந்துருச்சு. பட் இந்த மாதிரி ரிஸ்க்ஸ் என்ன சொல்றோம்னா, இப்போ வனேரி ஆட வைக்கிறதோ இல்லாட்டி வந்து அவுட் ஆஃப் பொசிஷன் ஆட வைக்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த மிட்ஃபீல்ட் த்ரீல அன்னைக்கு இன்டர்வியூல கேட்டிருப்பாங்க, இதோட ஏன் இந்த மிட்ஃபீல்ட் த்ரீ யூஸ் பண்ணீங்க? இல்ல நான் பில்பாவோட ஆடுவேன். பில்பா வேற விதமான கேம் ஸ்டேட், இது வேற விதமான ஒரு கேம் ஸ்டேட். பில்பா ஆடும்போது யாரும் கேள்வி கேட்கலன்னா கேள்வி கேட்க மாட்டாங்க, ஏன்னா அது பில்பா வேற கேம், இல்ல இது வேற அதுலயே கேம். வந்துட்டு நம்ம கோல் போடாம இருந்தோம்னா கேள்வி வந்திருக்கும். நம்ம யாருக்குமே இது ஜெயிச்சா புரியாது. கேள்வி வராதுடா, ஜெயிச்சா அதுதான் சிம்பிள். இல்ல இல்ல இது வந்து சிம்பிள். இது வந்து நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். சுபிமெண்டி, ரைஸ், மெரினோ won't work out எனி டைம். இது வந்து முன்னாடி வந்து எஸ்ஏயோட ஒரு குவாலிட்டினாலயோ, மார்டினிலியோட குவாலிட்டினாலயோ, இல்லாட்டி செட் பீஸ்ல குவாலிட்டினாலயோ கோல் போலாம். இந்த மிட்ஃபீல்ட் 3 கண்டிப்பா ஒர்க்கே ஆகாது. இது வந்து எழுதியே வேணா கொடுக்குறேன்.
அதுவும் மெரினோ இந்த மாதிரி எவ்வளவு தாட்ஸ் ஆர்சிஎம் வந்திருக்கும்னு யோசிச்சு பாக்குறேன். அது இப்போ இந்த மாதிரி மிட்ஃபீல்ட் 3 ஒர்க் ஆகாது. பிளஸ் ஓடிகார்ட லெஃப்ட்ல ஆட சொல்லி லாஸ்ட் டைமே ஒரு ஒரு பேண்ட் வேகன் கலந்துச்சு. இது கேட்டாங்க இன்டர்வியூல. சோ இந்த மாதிரிலாம் நிறைய அவனுக்கு வரும். இது மாதிரிலாம் அவனுக்கு யோசி இல்ல எஸ்ஏ எல்சிஎம் ஆட வைக்கிறது, இல்ல ரைஸ் ஆர்சிஎம் ஆட வைக்கிறது. இதெல்லாம் வந்து நிறைய இது மாதிரி கேள்வி வந்துச்சு. டிஎம்ல அவன் ஆடலாம். பண்ணவும் செஞ்சான். ஆனா அது ஏன் ஒரு என் ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் ஏதோ வெஸ்டர்ன் கேம்லயும் நம்ம வந்துட்டு ஓடகார்டு வந்துட்டு வருவான், வந்துட்டு எல்சிஎம்ல தான் விளையாடுவோம். அதுல தெரியும் ஆக்சுவலா ஒரு 2-3 விஷயம் சேஞ்ச் ஆனா அவன் ஆகுது தெரியும். இன்டர்வியூல வந்து என்ன சொல்லுவான்னா, ஓடிகார்டுக்கு ஃபுல் ஃப்ரீடம், ஓடிகார்டு எங்க வேணா போவான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இல்ல, அது நான் மேட்ச்ல பார்க்கவே முடியாது வாழ்க்கைனா. ஒரு நார்வே கேம் பார்த்தேன். அந்த 12 கோல் அடிப்பாங்க நார்வே, இப்ப ரீசெண்டா அடிப்பாங்கல்ல, அதுல ஃபுல்லாவே லெஃப்ட்ல தான் ஆடுறாங்க ஓடிகார்டு. எவ்ரி பால் ஹாலாண்ட், எவ்ரி த்ரூ பால். அந்த மேட்ச் அவனுக்கு 10 ரேட்டிங் நினைக்கிறேன். அவனோட காம் பார்த்துருந்தேன். எவ்ரி பால் லெஃப்ட்ல இருந்து வருது அவனுக்கு. அது அவன் போடுறத எடுக்கவே முடியல. ஃபுல் பேக்ல வச்சு லோட் பண்ணி போடுறான். அது போடும்போது ரன் பார்த்துட்டாலே இப்ப வந்து இன்டர்செப்ஷன் பண்ணிடலாம்ல. பண்ண முடியல ஃபுல் அவனால. பேக்கோட குவாலிட்டி ஒரு காரணம்டா. அவங்க யாரோட விளையாடுறாங்க? இல்ல இது அது என்ன கரெக்ட் தான். பட் சொல்றேன், நாம வந்து இந்த எல்சிஎம் ஓடிகார்டு எல்சிஎம் பத்தி நம்ம 2 வருஷமா பேசிட்டு இருக்கோம். இட் டோன்ட் ஹேப்பன். அது என்னவோ கரெக்ட் தான். பட் லெட்ஸ் கம் பேக் டு சலிபா. அதுதான் சொல்ல வந்தது என்னன்னா, இனிமே வந்து வர பிளேயர்ஸ், நம்ம வாங்க போற பிளேயர்ஸ்மே வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர்ஸா தான் இருக்கும். நம்ம வந்து யோசிக்க மாட்டாங்க. ஓகே சலீபா மாதிரி ஒரு வேணாமா. ஆமா ஒரு ஒரு ஃபார் அது எக்ஸாம்பிள் இதுவும் ட்ரூ, வெரி ட்ரூ. இப்ப ஹின்கேப்லாம் வரணும் அவசியமே கிடையாது. கரெக்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஹின்கேப்பி ரிஜெக்ட் பண்ணிருக்கான் ஆர்சனல. சீரியஸா வந்து அவன் வந்து பெஞ்ச் தேக்கருக்கு வந்து இப்ப வந்து ஸ்டில் அதான் சொல்றேனே, அவன் வந்து எனக்கு தெரிஞ்சு நவம்பர் வரைக்கும் பெருசா ஆடவே மாட்டான். ஏன்னா ப்ரீ சீசன் ஆடல ஆர்சனல் கூட. கண்டிப்பா ஆர்டெட்டா ஆடவே வைக்க மாட்டான். ரொம்ப ரிஸ்க் எடுக்கும். டிசம்பர் பீரியட்ல தான் கொஞ்சம் கப் கேம்ஸ்ல. ஆமா டிசம்பர்ல கொஞ்சம் கொஞ்சமா சாம்பியன்ஸ் லீக்ல கொடுத்து தான் கொண்டு வருவான். பட் எனக்கு என்னன்னா ஒரு பாசிட்டிவான திங் வந்து இப்போ ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அவைலபிளா இருக்கான் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப கன்வின்ஸ் பண்ண வேண்டாம். அவ்வளவுதான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஸ்குவாட் இருக்கு. we can show நாங்க இது பில்ட் பண்ணிருக்கோம், நாங்க ரீடைன் பண்ணிருக்கோம். நீ வேணும்னா வந்து ஜாயின் பண்ணி இல்லாட்டி போயிட்டே. அவ்வளவுதான். இந்த அளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். அவ்வளவுதான். இது வந்து கோயிங் ஃபார்வர்ட் அட்லீஸ்ட் 3 to 5 years வி ஹேவ் தட் இமேஜ்ங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஹோப்ஃபுல்லி சோ பிக் நியூஸ் அண்ட் ஹோப்ஃபுல்லி அந்த கான்ட்ராக்ட் கன்ஃபர்மேஷனுங்கிறது ஒரு நல்ல வீடியோவோட விரைவில் arsenal.com வெப்சைட்லயும் யூடியூப்லயும் ட்விட்டர்ல வருங்கிற ஒரு நம்பிக்கை. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இவன் வந்துட்டு இன்கேஸ் இப்ப வந்து வேல்யூவும் ப்ரிசர்வ் பண்ணி கொடுத்துருக்கான் அவனே. சோ அது பண்றதுமே ஒரு பெரிய நல்ல விஷயம் தான் நம்மளுக்கு. அதுக்குள்ள வந்து பாதி பேர் வந்துட்டு நம்ம வந்து அடுத்த சம்மர்லயே சரிப்பா வித்துட்டு காசு போட்டு வேற யாராச்சும் வாங்கிடணும். நானுங்க எனக்கு அதெல்லாம் வந்து என்ன ஒரு நிமிஷம் பார்த்தோன்னே எனக்கு வந்து டேய் என்னடா மறுபடியும் வெங்கர் காலத்து இது மாதிரி பண்றீங்க 2008-10 அது ஆக்சுவலி க்ரோ ஆகுது ப்ரோ. எப்படின்னா நான் என்ன எங்க இருந்து வரேன்னா, இப்போ சிட்டி டீம்ல இருக்காங்கல்ல, they are not too emotional to attach to players unless and until it is De Bruyne or Rodri. ஆமா அது எனக்கே இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ சலீபா ஓகே அன்டச்சபிள் தானே. இப்போ நம்ம முஸ்கரா வந்து ஆடுறத பார்த்த உடனே அது இமீடியட்டா ஒரு ஷைனி டாய்ன்றதுனால சொல்றேனான்னு இல்ல. இப்போ ஆர்டெட்டாவில் இவ்வளவு பண்ண முடியும், ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்து இவ்வளவு ஆட வைக்க முடியும். சலீபா வேற மாதிரி, அது எக்ஸ்க்ளூசிவ் வேற மாதிரி. பட் யோசிச்சு பாக்குறேன்னா, ஸ்பாட் பண்ணி எடுத்துட்டு வந்து நம்மளால இப்படி ஆட வைக்க முடியும். சிஸ்டம் அப்படி பயங்கரமா செட் ஆயிருச்சுன்ற ஒரு கான்பிடன்ஸ்னால மூவிங் ஃபார்வர்ட் ரொம்ப அட்டாச்சா இருக்க. நம்ம சேல்ஸ் வெரி புவர். நம்ம இந்த மாதிரி வித்து தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சீசன் ஓடியாட வித்துட்டா கூட யாருக்கும் நெக்ஸ்ட் சீசன் அதுல ஒரு காரிலேஷன் இருக்குடா. நீ ஜெயிச்சா மொக்க பிளேயருக்கும் காசு கிடைக்கும். நீ ஜெயிக்கணும். ஏன்னா அவங்க வேல்யூ பண்றது உன்னுடைய குவாலிட்டியை தாண்டி உன்னுடைய பிரசன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரெஸ்ஸிங் ரூம். எங்க ஜெயிச்சிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நீ இருந்திருக்க, அதை தான் வேல்யூ பண்றாங்க. நம்ம அதனாலதான் நம்ம பிளேயர் இப்போ ஒரு கிவிஆர் மாதிரி ஒரு பிளேயர் ஒரு செல்சி இருந்தா 60 மில்லியனுக்கு வித்திருப்பானுங்க. செல்சியோ லிவர்பூலோ. செல்சி கூட எதுவுமே வின் பண்ணலையே. அவங்க ஒரு வேர்ல்ட் கப் கான்ஃபரன்ஸ் லீக் பிளஸ் அந்த வின்னிங் ரெப்யூட்டேஷன் ஒன்னு வச்சிருக்கானுங்கல்ல அவங்க. அந்த கண்டினியூஸா ஒரு பிளேயர் வர்றப்போ இது இப்படிதான் ஓகே இங்க இருந்து வரான்னா இந்த குவாலிட்டி இருக்கும். அது எப்படியோ அந்த ஒரு ப்ரொபோர்ஷன் வந்துருச்சு. அந்த காரிலேஷன் இங்க இருந்து ஏன் வந்துருச்சு எல்லாம் தெரியல. பட் ஆனா நம்மளுக்கு அதானே, இப்ப நம்ம விக்காம கிவிஆர வேற யாராவது வித்துருந்தாங்கன்னா, மேட்ரிடோட அவங்க யாராவது விற்கும் போது அந்த மேட்ரிட் காம்ப் போட்டுட்டு பாருங்க, இவனுக்கு நீங்க ஒரு 70 மில்லியன் கொடுங்க அப்படின்னு. அதுதானே சொல்றான். இவன் மேட்ரிடோட விளையாடி இருக்கான். சரி, அந்த விளையாட்டை தாண்டி அடுத்து எங்க போய் ஜெயிச்சான்? ஜெயிக்கலையே. அதனால அந்த வேல்யூவேஷன் அங்கேயோட முடியுது இல்ல. அப்படிதான் வருது நம்மளுக்கு. அதுதான் நம்ம வந்து இஃப் வி வாண்ட் டு பிகம் குட் செல்லர்ஸ் நம்ம ஜெயிக்கணும். இப்போ மார்டினெல்லி 40 மில்லியன் பவுன்ஸுக்கு நம்ம விற்கணும்னா கண்டிப்பா ஒரு டிராஃபி இருக்கு. இல்லாட்டி வந்து எதுவுமே கிடைக்காது. ஆக்சுவலா 15 கோல்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருக்கான். ஒரு 27 இதெல்லாம் கொடுத்துருக்கான். பட்
அப்பெல்லாம் அவன் 100 மில்லியன் இருந்தான் ஆக்சுவலி. அந்த 22-23 சீசன்ல 15 கோல்ஸ் 15 GA லீக்ல மட்டும் நான் பெனால்டில அடிக்கும் போது 100 மில்லியன்ல இருந்தான். அப்பவே கொடுத்து காசு பாத்துருக்கலாம். அதுதான் அப்பவே கொடுத்து பண்ணிருக்கலாம். நமக்கு வந்ததா அவ்வளவுதான். நம்ம அதுதான் நம்ம கிளப்புக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ரொம்ப பிளேயர்ஸோட அசோசியேட்டும் ஆயிடுவோம். நம்ம ரொம்ப ஒரு எஸ் மாதிரி அதுதான். அப்படி ஒட்டிக்கிட்டு அவங்களை எப்ப மூவ் ஆன் பண்ணணுமோ அப்ப மூவ் ஆனும் அது பண்ண மாட்டோம். ஆர்டெட்டா விடவே மாட்டான். அவன் என்ன ஒரு 2 கோல்ஸ் அடிச்சாலும் பரவாயில்ல, ஈஸ் தட் கை அப்படின்னு சொல்லி கடைசி அன்னைக்கு ஒரு வரைக்கும் நாள் காலையில 6 மணி 2 கோல் அடிச்சான். அதை வச்சு ஒரு 2 வருஷம் நான் வச்சுப்பேன் அப்படிம்பாவன். அவ்வளவுதான். பட் யா ஓவரால் நம்ம பார்த்தோம்னா இட்ஸ் வெரி வெரி குட் நியூஸ். நான் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி ஷுட் கம் அவுட் சூன். பட் எஸ் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து கேமை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பேச வேண்டிய ஒரு சில விஷயங்கள். கேமை பத்தி பேசுவோம். நியூகாசல் நம்மளுக்கு என்னைக்குமே வந்துட்டு ஒரு இன்னைக்குமே கஷ்டமான கேம் அது. ஒரு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அதுவும் எடி ஹவ் வந்து ஒரு சூப்பர் பிசிக்கல் அக்ரெசிவ் டீம் வந்து பில்ட் பண்ணிருக்கான். டு தி எக்ஸ்டென்ட் தட் இப்போ வந்து அவங்களுடைய மெயின் டாலிஸ்மன் இசாக்னு சொல்ற ஒரு ஆள் வந்து போனதுக்கு அப்புறமே அவங்க வந்து அதே கான்பிடன்ஸோட தான் விளையாடுறாங்க. ஒரு பெரிய பிளேயர் போயிட்டான், நமக்கு வந்து அந்த பிளேயர் தான் நம்மளுக்கு கோல் எடுத்து கொடுத்துட்டு இருந்தான், அவன் இல்லாம நம்மளால இது பண்ண முடியாது. ஒரு 9.5 on 10 பிளேயர் வீக் அவுட் போடுற பிளேயர் வந்து போயிட்டாங்கிற ஒரு ஃபீலிங் இல்லாத மாதிரி தான் ஆடுறாங்க. அப்கோர்ஸ் அவங்க வந்து 3 இப்போது வரைக்குமே வந்துட்டு கோல்ஸ் போடல. அவங்களுடைய ஜிடி வந்துட்டு 0ல தான் இருக்கு. 3 கோல் தான் போட்டிருக்காங்க. பட் 3 கோல் தான் கன்சீடும் பண்ணிருக்காங்க. மெயினான விஷயம் அதுல வந்து அந்த ஒரு மேட்ச் ஐ திங்க் இந்த லிவர்பூல் மேட்ச்ல தான் எல்லா 3 கோலையுமே கன்சீட் பண்ணாங்க. மத்தபடி வச்ச எல்லா மேட்ச்லயுமே ஷட் அவுட் தான் வச்சிருக்கானுங்க அவங்க. ஸோ தே கெப்ட் அ க்ளீன் ஷீட் வெதர் ஹோம் ஆர் அவே, லீட்ஸ், ஆஸ்டன் வில்லா எல்லாருமே வச்சிருக்காங்க. ஸோ நியூகாசல் கேம் ஆகாஷ் எனிதிங் டிஃபரண்ட் திஸ் டைம் இல்ல பொதுவா அடிக்கிற அதே அடியாட்கள் தான் வருவாங்க? இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பிலீஃப். மேபி வி வில் பி மோர் டைரக்ட். அவங்க தான்டா பெஸ்ட் டிஃபென்சிவ் டீம் சோ ஃபார். அவங்களுடைய அந்த சார்ட்ல குவாலிட்டி நம்பர் ஆஃப் ஷாட்ஸ் கன்சிடர்ட் அண்ட் எக்ஸ்ஜி ஆஃப் ஷாட்ஸ் கன்சிடர்ட் எல்லாமே வந்துட்டு லோவஸ்ட் லிட்டரலி 0 பக்கத்துல இருக்கானுங்க கீழே அந்த சார்ட்ல. சோ அவங்க தான் வந்து டிஃபென்சிவ்லி பயங்கர ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஏன் நான் சொல்றேன், ஏன்னா அவங்க கிட்ட இசாக் கிடையாது, பிளஸ் கார்டன் ரெட் கார்டு, அதுக்கப்புறம் வந்துருவான் கார்டன் வந்துருவான். இல்ல நான் சொல்ல வர்றது ரீசன் வேற ஆக்சுவலா. அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் எலாங்கா, இவங்க எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாம ஹி பிரையாரிட்டைஸ் டிஃபென்சிவ். அவங்க தோக்க கூடாதுங்கிற மாதிரி தான் ஆடினாங்க இப்போ வரைக்குமே எல்லா கேமுமே. இந்த லிவர்பூல் கேம் கொஞ்சம் பிட் அன்லக்கி. அது ஐசாக் டர்பி, அதனால கொஞ்சம் எமோஷனல் வந்துச்சு. ஆமா எமோஷனல் இது. பட் ஆனா வந்துட்டு அவங்க டிஃபென்சிவா பிரையாரிட்டைஸ் பண்ண ஆர்டெட்டா வந்து 23-24 சீசன் வந்து பிரையாரிட்டைஸ் பண்ண மாதிரி வந்து எடி ஹவ் பண்ணிட்டான். ஓகே, ஏன்னா வந்து வீசாவும் சரி, இப்போ இந்த வால்டர் மாட்டேவா அவனுமே வந்து அவன் வந்து இப்பதான் வந்திருக்கான். பிளஸ் வந்து கார்டன் ரெட் கார்ட். ஸோ நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அவங்க கிட்ட அட்டாக் பண்ணி ரொம்ப ஓப்பனா ஆடி அட்டாக் பண்ணி பின்னாடி கன்சீட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப டிஃபென்சிவா ஆடினாங்க. இன்க்ளூடிங் போர்ன்மவுத் கேம். ஏன்னா எடி ஹவ் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தேன், நான் சொல்லியிருப்பான் போர்ன்மவுத் கேம் வந்து என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன்னா யாருமே இல்லைங்க அட்டாக்கிங் பிளேயர்ஸ். அதனால வந்து ஏன்னா ஹாவி பான்ஸ் இவங்க எல்லாமே ஒன்றும் பெரிய ஒரு அவுட்புட் கொடுக்குற பிளேயர்ஸ்லாம் கிடையாது. பிளஸ் ஜேக்கப் மர்ஃபி பண்ண தெரிஞ்சது ஒரு விஷயம் வந்து ஒரு லோ கிராஸ் பண்றது, இல்லாட்டி வந்து ஒரு ப்ரெஸ் பண்றது. இந்த 2 விஷயத்த நல்லா பண்ணுவான். ஜேக்கப் மர்ஃபியுமே இன்ஜுரி தான், இன்னும் இப்போ வந்துட்டானான்னு கூட தெரியல. ஸோ இந்த வாட்டி வந்து ஐ திங்க் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்பான்சிவா ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. இருக்கலாம், நடக்குமான்னு தெரியல, இருக்கலாம். ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, பார்சிலோனா கேம் கண்டிப்பா ஆர்டெட்டா பார்த்திருப்பான். இது வந்து பார்க்காமலாம் இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. அவன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்லியிருக்கான், நம்ம கிட்ட பெட்ரி இல்லையே, என்ன பண்றது? பெட்ரி வேண்டாம்னா நம்ம கிட்ட வந்து பெட்ரியே தேவையில்லை. வி ஹேவ் பெட்ரி இன் லைக் எசே பிளஸ் ஒடிகார்ட். 2 பேருக்கு பொட்டன்ஷியலி நல்லா ஆடினா கூட வில் கெட் அவுட் ஆஃப் த கேம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது வந்து எக்ஸ்பான்சிவா டெக்னிக்கல் பிளேயர்ஸ் வச்சு ஜெயிக்க வேண்டிய கேம். ஒரு 2 பிசிக்கல் பிளேயர்ஸ் கண்டிப்பா வேணும். பட் டெக்னிக்கல் பிளேயர்ஸ் நான் ஆடினா மட்டும்தான் வில் வின் திஸ் கேம் ஆர் கெட் அ பாயிண்ட். வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகுது என்னன்னா ஸ்கெல்லியை கொண்டு வரணும்னு தோணுது இந்த மேட்ச்ல. இதை நானும் சொல்லுவாங்க, ஸ்கெல்லியை கொண்டு வந்தோம்னா அந்த மெரினோன்ற வார்த்தையே பார்க்க கூடாது. நான் மிட்ஃபீல்ட்ல எல்லாம் எவ்வளவு பால் லாஸ்ட் ப்ரோ. அது வந்து இந்த பழைய அந்த 1920 லூஸ் பண்ணுவோமே. பால் லூஸ் எல்லாம் பார்க்க வேணாம். அவன் பாலை வாங்கிட்டு திரும்பி பாப்பான் யாரு கொடுக்கணும். அதான் இன் பொசிஷன் சொல்றேன் நானு. அவுட் ஆஃப் பொசிஷன் கூட விட்டுருங்க, ஒரு 4 செகண்ட் பாப்பான். அதுலயே நமக்கு வந்து எடுத்து செருப்புகள் கட்டிக்கலாம் போல் இருக்கும் அவன் பண்ற வேலைக்கு. அது வந்து அதை எப்படி ஆர்டெட்டா வந்து எப்படி ஒத்துக்கிறானே தெரியல. ஏன்னா இன்னும் ஞாபகம் இருக்கு, ஷாக்கா ஒரு 2 செகண்ட் ஏன்னு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் விளையாடினதுலயே அவன் சிட்டி கேம்ல ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணோமோ பால் வந்துட்டு நம்மள அவன் டீப்பா தானே வந்து எடுத்தான் பால்.
எடுத்துட்டு நம்ம மிட்ஃபீல்ட் வரைக்கும் ஹாஃப் லைன் வரைக்கும் பாஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பாஸே அவன் தான் போட்டான். ஒரு 3-4 தடவை போட்டான் அதையே. நல்லா போட்டானா இல்லையாங்கிறது எங்க அது இல்ல. ஆனா அந்த இன்டென்ட் வந்துட்டு அவன் அந்த தூக்கி பால போடுற இன்டென்ட் அவன் தான் ஸ்டார்ட் பண்ணான். அதனாலதான் மெயினா. தட்ஸ் தி ஒன்லி ரீசன் ஐ கேன் கிவ். நான் சின்ன அரவிந்த் சின்ன பாஸ்லாம் போட்டிருக்கான் அப்படின்ட்டு. இல்ல டேர்னு சின்ன பாஸ்லாம் மிஸ்டேக் பண்ணும்போது எரிச்சலாகுது. அதாவது அவன் அந்த மாதிரிலாம் ட்ரை ஒன்னும் முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு போ, சும்மா அவன ரோலை மட்டும் பார்த்துட்டு போ, எதுக்கு இது தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு. ஆல்ரெடி வந்து நம்ம இன்னும் கோல் செகண்ட் ஃபேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் வரலாம் நம்ம பிரச்சனை கிடையாது. தேர்ட்ல தான் ப்ராப்ளம். இவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பிரச்சனையே இல்லடா, நீ கீழே வர வேணாம்டா, வேற ஏதாவது வேலை பாடுறா அந்த ஃப்ரண்ட்லன்ற மாதிரி. சோ you have to be very technical now. Technical players கெலஃபியோரி ரெண்டு பேரும் ஆனாங்க. கெலஃபியோரி ஓகே யூசுவலி ஸ்டார்டர்னு வச்சுக்கோங்க. பட் மிட்ஃபீல்ட்ல ஸ்கெல்லி கொண்டு வரதுக்கான பெர்ஃபெக்ட் கேம், ஐடியல் கேம். மிட்ஃபீல்ட்ல ஸ்கெல்லி எல்லாம் வாய்ப்பே இல்ல ராஜா. அவன் ஆடுனா லெஃப்ட் பேக்ல இருந்தா வருவான். இப்ப நீ நியூ காசல்ல போயிட்டு அவையில போயிட்டு ஸ்கெல்லியே போடுவான்னு எதிர்பார்க்கறியா நீனு? அவ்வளவு சேஞ்ச் பண்ற ஆளா இருந்தா நான் அதெல்லாம் சொல்லிருக்கலாம். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இன்னொரு பாயிண்ட், டோனாலியோட பாசிங் ரேஞ்ச் பிளஸ் பிரஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த சீசன். ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ் அவன் வந்து திங்கிங், அவன் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தான். அவன் வந்து பார்சலோனா கேம்ல அவன் திங்க் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள பார்சலோனா பிரஸ் பண்ணி தூக்கிட்டானுங்க. அவனோட எங்க பால் பாஸ் பண்ண போறாங்கிறது அப்சர்வ் பண்ணி அவன் பால் வின் பண்ணிட்டான். ஸோ அந்த மாதிரி we have to try. ஏன்னா ரொம்ப கன்சர்வேட்டிவ் பிரஸ் இல்லாம ஃபுல்லா எனக்கு மேன் டு மேன் பிரஸ் போட்டு சாத்திடணும். அதுதான் பண்ணேன். எனக்கு ரொம்ப வந்து பண்ண மாட்டோம் ஆக்சுவலி. நம்ம கவனிச்சோம்னா பிரஸ் தான் பிரஸ் பண்ணுவோம். பட் நம்ம ஜோனல் பிரஸ் பண்ணோம்னா அவே வந்து கன்சர்வேட்டிவ் ஹோம், அது கிளியரா நமக்கு புரிஞ்சு போச்சு. சேஞ்சஸ் பண்ண மாட்டோம். ஒன்னு என்னன்னா அதே லைன் அப் தான். அப்புறம் ஒன்னு என்னன்னா அவேனா வேற மாதிரி பூதம், ஹோம்னா வேற பூதம். ஹோம்னா அடிச்சு நவுத்துவோம் எல்லாரையும் அடிச்சு பிரஷிங்லாம் நம்ம மூச்சு வாங்க முடியாது. பொறுத்து வேற இருக்கு. நவுத்துவாங்க. ஹோம்னா வந்து மூச்சே வாங்க முடியாது. கதவை இது பண்ணாதான் மூச்சு வாங்க முடியும். அவ்வளவு பிரஸ் பண்ணுவாங்க. இது வந்து டிஃபரன்ஸ் செம்ம ஆட்டிடியூட் புரிஞ்சிச்சு. அதனால எனக்கு வந்து யோசிக்கிறேன், ஒரு லிவர்பூல் ஒரு பார்சலோனா சொல்ற அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் காமிக்க முடியுமா நம்ம அங்க போய்? ஏன்னா 22-23ல டிஃபரெண்டா ஆடணும். கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் ஆனாலும் அந்த பிரஷிங் கரெக்டா இருந்துச்சு. மேன் டு மேன் போட்டு அழுத்தினே இருந்தோம். 23-24 அப்படிதான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து எப்படி பண்ண போறாங்கன்றது தெரியல. நம்ம வந்து கைஹா வச்சு ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. ஆமாமா, நான் தான் சொன்னேனே, பெரிய கேமுக்கு நீ என்ன குறை சொன்னாலுமே பெரிய கேமுக்கு நம்மளோட என்டையர் சிஸ்டம் அவன் மேலதான் டிபெண்டா இருக்கு. அது whether you like it or not, that's the truth. அது வந்து நம்ம அவன் மிஸ் பண்றான், கொண்டு வரான், சான்ஸ் ஆயிருந்து காலுக்கு வர்ற பால் அடிக்க மாட்டான், நம்ம என்ன குறை சொன்னாலும் நம்ம பெரிய கேம்ல டர்ன் அப் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பெரிய கம்போனன்ட் அவன் தான் ஏன்னா வந்து நம்ம அந்த கோல் போடுறது மட்டும் தான் பாக்குறோம். பட் அவன் எவ்வளவு இன்வால்வ் ஆகுறான் கேம் பிளேல, உள்ள எல்லாரையும் கொண்டு வரதுக்குங்கிறத நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு அடிச்சாலும் பரவாயில்ல கை ஹேவர்ட்ஸ் சப்போர்ட்டர்ன்ட்டு, பட் அதான் உண்மை. நம்ம சிஸ்டம் ஒர்க் ஆகுறதுக்கு அதுதான் ஒர்க் ஆகுது. என்ன பண்றது? அதுதான் வந்து கை ஹேவர்ட்ஸ் வந்து அதாவது என்ன சொல்றேன்னா ஒன்னும் லோயஸ்ட் அவுட்புட் பிளேயர்லாம் கிடையாது. 20 GA எடுத்திருக்கான். அவன் வந்து நமக்கு எக்ஸ்பெக்டன்சி பயங்கர ஜாஸ்தியா இருந்துச்சு ஃப்ரம் அ ஸ்ட்ரைக்கர், அவ்வளவுதானே தவிர. இப்போ இந்த சீசன் வருவான்டா, மசில் எல்லாம் போட்டு வந்திருக்கான்டா யாரு எக்ஸ்பெக்ட் டு ஸ்டில் ஃபார் ஹிம் டு டர்ன் அப். இப்போ அவனுக்கு ஜோக்கரஸ் பதிலா கை ஹேவர்ட்ஸ் ஆட வைக்கிறதே ஒரு பெரிய சேஞ்ச். அதெல்லாம் பண்ணுவானா மாதிரி தோணுது எனக்கு. வரான், அது வேற விஷயம். பட் இப்ப பார்த்தோம்னா மறுபடியும் பார்த்தோம்னா நான் நியூ காசில் வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, போர்ன்மவுத்தோட அவங்க விளையாடின கேம் போன வீக்கெண்ட் வந்துட்டு ஜோலின்டனும் விளையாடல, ப்ரூனோ கேமரஸ் விளையாடு, டொனாலி வச்சுதான் விளையாடுனாங்க. டொனாலி லூயிஸ் மைலி வச்சுதான் விளையாடினாங்க. அண்ட் மிட் வீக்ல வந்துட்டு இவங்க 2 பேருக்கும் வந்து 2 மினிட்ஸ் கொடுத்தாங்க. மிட் வீக்ல ஜோலின்டனும் விளையாடினா, இவனு விளையாடினா, ஒசுலா விளையாடினா, ஒசுலாவும் ஜோலின்டனும் தான் ஆளுக்கு 2 கோல் போட்டுட்டு இவங்களோட பிராட்ஃபோர்ட் சிட்டியோட ஜெயிச்சாங்க. ஃபுல் 90 ஆனாங்களா? ஜோலின்டன் ஃபுல் 90 ஆனான்னு நினைக்கிறேன். ஒரு செகண்ட் பாத்துருவோமே ஜோலின்டன் எவ்வளவு நேரம் விளையாடினாங்க. 105 நிமிஷம் ஆடினா ஒரு உண்மைதான். இந்த மேட்ச்ல இவன் தாண்டா கிடைச்சானுங்க. எனக்கு சுபிமெண்டிய நினைச்சாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு வச்சுக்கோயேன். போட்டு என்ன செய்ய போறான்னு நினைச்சா. இந்த பால் பிசிக்கலி வேற கொஞ்சம் வந்து கஷ்டப்படுறோம். ஜோலின்டன் நம்ம 2 பேருமே 90 விளையாடுறாங்கடா. இந்த கிராஃப்ட், பாட்மன், லூயிஸ் ஆல், கார்டன், அதுக்கப்புறம் எல்லாம் 5 பேர் தான் தூக்கிருக்கோம். அதான் ப்ரோ ஆக்சுவலி பர்ஃபெக்ட்லி டெய்லர்ட் மேட் ஃபார் லூயிஸ் ஸ்கெல்லி டு ஸ்டார்ட் மிட்ஃபீல்ட். பட் ஓகே, இதெல்லாம் நடக்காதுன்னா ஜஸ்ட் ஃபேன் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். அழகா கான்டாக்ட் வாங்கி
அந்த ஜாக்கா பண்ணுவான் சில மேட்சஸ்லாம். கான்டாக்ட் வாங்கி பிரேக் பண்ணே இருப்பான் பிளே. அவங்க பிரஸ் பண்ணாலும் காண்டாயிடுவாங்க. என்னடா அவன் உடனே ஊந்துடுறான். அந்த மாதிரி மெரினோ கான்டாக்ட் புடிச்சா அவன் பால் குடுத்துருவான்னு வச்சுக்கோங்க. ஸ்கெல்லி கரெக்டா கான்டாக்ட் வாங்கி ஊந்துருவான். அவங்களுக்கும் காண்டாயிடும் பிரஸ்ஸிங். நம்ம டக்கு டக்குன்னு எடுத்து பிரேக் எடுத்து போலாம். பர்ஃபெக்ட்டான செட்டப் இது. பட் இது நடக்காது. என்னன்னு பாப்போம். இல்ல இந்த கேம்ல வந்து லைக் பேசிக்கலி கோல் ஸ்கோர் பண்ணணும்னா கொஞ்சம் நான் கன்வென்ஷனலா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது வந்து ஒரு செட் பீஸ் கோல் இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு த்ரோ இன் இந்த மாதிரி வந்து ஒரு எஸ்ஏ வந்து இந்த மாறுறது இருக்குல்ல, எஸ்ஏ வெரி குரூஷியல் இந்த கேம் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த எக்ஸி ஜென்ரேட்டே பண்ண முடியாது அவங்கள பொறுத்த அவங்கள்ட்ட வந்து பாக்ஸ் என்ட்ரிஸே செம கம்மி. பாக்கி கம்மி. எல்லா டீமும் உள்ளுக்குள்ள வரதுதான் ப்ராப்ளம் அவங்க டீமுக்குள்ள. அதாவது நம்ம இந்த செகண்ட் ஃபேஸ் வரைக்கும் எடுத்துட்டு வந்துடலாம். அந்த மிட் பிளாக் ஒண்ணு வைக்கிறாங்க பாருங்க, அதை தாண்டி அது உள்ள வரதுதான். இந்த பென் வைட் ஆடுவானா நமக்கு இந்த வாரம்? ஆனா வாய்ப்பு இல்ல, சான்ஸே இல்ல. ஏன்னா அவன் பென் வைட் வந்து இவங்களோட நிறைய அப்பதான் போர்ட் பிளே கேம் பத்தி பேசவே இல்லை. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல வச்சுக்கோ. 81% பொசிஷன் வச்சுட்டு தட்டு 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 தட்டுன்னு தேய்ச்சிக்கிட்டே இருந்தோம்டா. எப்பா நல்ல வேலை ஃபர்ஸ்ட் கோல் போட்டோம் ஆரம்பத்திலேயே. இல்லாட்டி அந்த கேம் எல்லாம் பாத்துருக்கவே முடியாது. சத்தியமா பாத்துருக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு மாதிரி வந்துட்டு பாலை வச்சுட்டு 81% பொசிஷன் வச்சு 2 ஷாட் எடுத்தோம். எனக்கு வந்து நானும் பாத்துட்டு நானும் லலித் ரேமன் தான் பாத்துருந்தோம். என்னடா ஒரு ஷாட் எடுக்கடா அவ்வளவுதானா கேக்குறோம், அதுக்கு மேல என்னடா கேக்குறோங்கிற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. ஒண்ணுமே பண்ணலடா, தட்டி தேய்ச்சுனே இருந்தானுங்க. ஆனா அது புரிஞ்சது, ஒரு ஆங்கிள் புரிஞ்சுச்சுக்கோ. ரொம்ப ரன் பண்ணி இன்ஜுரி எல்லாம் வரக்கூடாது அந்த மாதிரிதான் விளையாடினாங்க. ஏன்னா அங்க வேல்ல போய் வேற விளையாடினாங்க, ஹோம் கேம் கிடையாது நம்மளுக்கு. சோ பிச்சில் எல்லாம் பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்காம விளையாடினாங்க. ஆனா பால் வச்சுட்டு இருந்தாங்க. அங்க எஸ்ஏ வந்து ஒரு கோல் வந்தது, நல்ல கோல் அது. ஆக்சுவலா எஸ்ஏ போட்டது சரியான லிங்க் போகுது. மார்டினெல்லி வந்து நான் உனக்கு எதுவுமே நான் ஆக்சுவலி அதை உங்களுக்கு ஏம் பண்ணல சார். நான் அதை சும்மா 1-2 வாங்கலாம்னு வந்தேன். சும்மா அது ஒரு அசிஸ்ட் ஆயிடுச்சு. பட் அந்த கேம்ல எஸ்ஏக்கு கோல் வந்தது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். கரெக்டா போய் பினிஷ் பண்ணா, இன்னொரு சான்ஸ் வேற, இன்னொரு ஷாட் வேற எடுத்தான். ஆக்சுவலா அது வந்து கோல் கீப்பர் மேல நேரம் அடிச்சிட்டான். பட் பிகினிங்லயே அது வந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுமே வந்து பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணாங்க. செம்ம ஸ்பிரிட்டடா டிஃபெண்ட். சைலண்டா 3G ஆக்சுவலி நீங்க கவனிச்சீங்கன்னா 3 ஆமாமா செமையா பில்ட் அப் பண்றான் எஸ்ஏ. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டே இருக்கான். ட்ரிபிள்ஸா ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து இன்டென்ட் பயங்கரமா இருக்கு. அந்த அதான் சொன்னேன் நான் ஆக்சுவலி நம்ம பேசும்போது இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் யுனைடெட் போற ப்ரீ வார்ல சொல்லியிருப்பேன். இன்டென்ட் தான் ஒரு ஃபேன் எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்றான் இன்டென்ட்ன்றது தான் அங்க மேட்ரு. யோகேரஸ்க்கு கோல் அடிக்கிட்டே இருக்கணும். ஆனா எஸ்ஏக்கு வந்து ஆர்சனலுக்கு நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ட் ஓடினே இருக்கு பின்னாடி. ஏதாவது சின்ன இதெல்லாம் கிடையாது அவனுக்கு. அதான் இந்த சின்ன ஒரு இதெல்லாம் கிடையாது. இப்ப நான் வந்து ஸ்லோவா அவனே வந்துட்டு ஓகே நான் எடுத்து ஆடணும், நான் பண்ணணுங்கிற மாதிரி பண்றான். அது வந்து சிட்டியோட ரிஸ்க் பாஸ்லாம் நான் எதிரே பார்க்கல ஆக்சுவலி. அந்த ரிஸ்க் நடுவுல பிட்வீன் தி லைன்ஸ் போடலாம் ஓகே. பட் ஓவர் தி ஏர் டுவர்ட்ஸ் டிஃபெண்டர் அந்த மாதிரி பாஸ் கிறிஸ்டல் பேலஸ்ல ஒன்ஸ் நான் பார்த்தது கிடையாது. எஸ்ஏ சேனல் ஸ்விட்ச் பண்ணிருக்கான். இல்லாட்டி வந்து ஜாஹா ரன்ஸ் எடுக்கட்டும், மண்டா ரன்ஸ் எடுத்திருக்கான். பட் அந்த மிடில்ல இருந்து போடுறது அந்த மாதிரி பாஸ் பார்த்ததே இல்ல. அப்பதான் தெரிஞ்சது இன்டென்ட் அவ்வளவு ஓடிட்டு இருக்கு பின்னாடி. பண்ணணும் ஓடணும். சோ எஸ்ஏ இப்போ வந்து ஒரு ஸ்டார்டர், அவன் கண்டினியூஸ் ஸ்டார்டர் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும். அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா நம்பால் வேற வச்சிருப்பாரு. தலைவன் ட்ரோசார்ட் ஸ்டார்ட் பண்ணுவான் சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல. அதான் ஃபன்னி. அப்படியே மெரினோ, ரைஸ், சுபிமெண்டி, நான் சுபிமெண்டி கூட இல்ல, நார்கார்ட் அந்த பக்கம் ஒரு ட்ரோசார்ட், நார்கார்ட் கீர்கார்ட்ல வச்சு ஒரு மாதிரி நொறுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஸ்டோக் சிட்டி மாதிரி கம்ப்ரஸ்டா ஜோயலிங்டன் கூட அடி வாங்குறதுக்கு அடிக்கிறதுக்கு நீ ஒண்ணுமே பண்ண தேவையில்லை, அவங்க கூட ஸ்பாரிங் போர்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடுற மாதிரி தான் இருக்கும். பட் ஜோக்ஸ் அபார்ட், நம்மளுக்கு நல்ல விஷயம் என்னன்னா இந்த கேம்ல வந்துட்டு நம்ம போர்ட்ஃபைல் விளையாடுற கேம்ல வந்து எல்லாருக்குமே வந்துட்டு மினிட்ஸ் கிடைச்சது நிறைய பேருக்கு. சாக்கால ஒரு நல்ல ஒரு 60 நிமிஷம் ஆடினா, எஸ்ஏ ஒரு 70-75 ஆடினான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே வந்துட்டு நிறைய மினிட்ஸ் கிடைச்சது. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். பிளஸ் நம்ம வந்து இன்ஜுரி ஃப்ரண்ட்ல பார்த்தோம்னா இவங்கெல்லாம் இருக்காங்க. பட் மெயினான விஷயம் வந்து ஓடகார்ட் வந்துட்டு அவன் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. நம்மளுக்கு இருக்கிற அந்த மெயின் 2 பேர் வந்துட்டு நோனி கிடையாது, ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து இவன் ஹெசூஸ் கிடையாது, கை ஹாவர்ட்ஸ் கிடையாது. இதெல்லாம் இருக்கிறப்போ ஓடகார்ட் வந்துட்டு ட்ரெயின் பண்ணாங்கிற மாதிரி தான் ஆர்டேட்டா சொல்லியிருந்தான். ஸோ வெதர் ஸ்டார்ட் பண்ணுவானா இல்ல செகண்ட் ஹாஃப்ல ஆடுவானான்னு தெரியல. ஸ்டார்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலன்னா எஸ்ஏ மிட்ஃபீல்ட் ஆடுவானா? அங்க வந்து அழகா ஆட வைக்கலாம். வனேரி எல்லாம் உடைச்சு போட்டுருவானு. இந்த இதே நீ சொல்றது எனக்கு புரியுது. ஆனா அந்த 38 கேம் கேலண்டர்ல ஒரு கேம்ல நான் வனேரி ஸ்டார்ட் பண்ண கூடாது எப்பயுமே வச்சிருப்பேன்னா மேபி நியூகாசில். பட் இந்த மாதிரி அதான் சொல்றேன். அதான் என்னன்னா பட் இந்த மாதிரி எடுத்துதானே ஆகணும் வாழ்க்கை. அப்ப எப்படி நம்ம வந்து பிசிக்கலா புள்ளி ஆகிறோம், அதுக்கு நம்ம அவங்கள டெக்னிக்கலா ஓபன் பண்ணணும். இப்ப பெட்ரி அப்படிலாம் யோசிச்சிருந்தாங்கன்னா பெட்ரி ஆடிக்கவே முடியாது. பெட்ரி கான்டாக்ட் எடுத்துதான்
நீ சொல்றது அப்படியே எல்லாமே ஸ்டெப்பா நான் இல்லன்னு சொல்லல, எல்லாமே கரெக்ட் தான். ஆனா பண்ண மாட்டாரே. அதுதான் ஏன்னா இது வந்து ஒரு டெம்ப்ளேட்டா இருக்கணும்னா நமக்கு வந்து பெட்ரி மாதிரி ஒரு பிளேயர் மட்டும் இல்ல, பிராங்கி டியாங் மாதிரியும் ஒரு பிளேயர் வேணும். அந்த அளவுக்கு டெக்னிக்கல் அபிலிட்டி இருக்கிற பிளேயர் வேணும். அது கண்டிப்பா ரைஸ் கிடையாது. சோ நம்ம வச்சு டீலிங் வித் டிக்டேட்டர் ஆக்சுவலி. இது இதான். வந்து சான்ஸே இல்லையா, எங்களை நம்மள திங்க் பண்ணவே விட மாட்டான் அவன். So, நீங்க என்ன வேணா யோசிங்க. பிரீமியர் லீகோட சிமியானே ஒரு லெவலுக்கு மேல நம்ம அனலைஸ்லாம் பண்ணது எப்படிலாம் ஆல்ரெடி லைனப் வந்து போன வாரம் வந்துருச்சு, அதெல்லாம் ஆடாக்க போறாரு. நம்ம எவ்வளவு கோல் வாங்குவோம், எவ்வளவு எக்ஸ்டி மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போயினே இருக்கலாம், அவ்வளவுதான். XG டெசிமல்ஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 0 பாயிண்ட் சம்திங் அப்படி இருக்கும் XG. ஸோ யா ஐ மீன் இது இப்போதைக்கு பார்த்தோம்னா பிளேயர்ஸ் அவைலபிளா இருக்காங்க, நம்மளுக்கு பிளேயர்ஸ் ஒரு அளவுக்கு ஃபார்ம்லயும் இருக்காங்க. அண்ட் லைக் அகேன் சிட்டி கேம் நம்ம வந்துட்டு என்னதான் கடுப்பா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்ல ஸ்பிரிட் காமிச்சாங்க. வெதர் அவங்க வந்து பெப்பு விளையாட வச்சு நம்ம விளையாடணுமா இல்ல நம்மளே இன்டென்ட் காமிச்சு விளையாடணுமாங்கிறது இன்மெட்டீரியல். நம்ம வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல இன்டென்ட் காமிச்சோம். அது வந்து நம்மளுக்கு வந்து கோல் போடுறதுக்கான வாய்ப்புமே வந்து அமைச்சு கொடுத்துச்சு. வி குட் ஹேவ் டன் சோ மச் பெட்டர் டு, பட் அது பண்றதுக்கான ஒரு பாத்வே இருந்துச்சு அந்த இடத்துல. அண்ட் ஐ பிலீவ் தட் வுட் ரிப்பீட் அகைன் இன் திஸ் கேம். இதுல எவ்வளவு நேரம் நம்ம கண்ட்ரோல் பார்த்து எவ்வளவு நேரம் பதம் பார்த்து ஆடுறோங்கிறது தான் முக்கியம். இந்த கேம்ல வந்துட்டு நீ வந்துட்டு அமுக்கி போட்டு ஆடுறீங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது. அது வந்து நீ அப்படி ஆடி நீ ஒரு ரிசல்ட் எடுத்துறியா, எடுத்துக்கோ, ஜாலியா எடுத்துக்கோ. ஆனா இந்த கேம்ல வந்து இப்ப இந்த கேம் தோக்குறோம் இல்லாட்டி டிரா பண்றோம்னா டு யூ கைஸ் பிலீவ் தட்? பட் இந்த டைட்டில் ரேஸை பத்தி பேசுறது ரொம்ப ஏர்லி அண்ட் இம்மெச்சூர். பட் இந்த பாயிண்ட்ல லெட்ஸ் சே நம்ம வந்துட்டு டிரா எடுக்கிறோம் இல்லாட்டி வந்து தோத்து போறோம் அண்ட் அட் த சேம் டைம்ல லிவர்பூல் வந்து கிறிஸ்டல் பேலஸோட ஜெயிக்கிறாங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் த டைட்டில் ரேஸ் ஆஸ் ஆஃப் நவுன்னு சொல்ல முடியுமா, இல்ல இஸ் இட் டூ ஏர்லி? ரொம்ப ஏர்லி தான், டூ ஏர்லி. நான் பொறுத்தளவுக்கு டிசம்பர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான், டிசம்பர்ல க்ளோஸா இருக்கோம் இல்லையா அப்படிங்கறது தான் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். இப்போ வந்து என்ன நடக்கலாம், ஒரு 2 வீக்ஸ்ல வந்து லிவர்பூல் பாயிண்ட்ஸ் ட்ராப் பண்ணா வில் பீ ஜஸ்ட் 4 பாயிண்ட்ஸ். நம்ம வந்து பாயிண்ட்ஸ் மாற்றானுங்களே பண்ற மாதிரியே தெரியலையே. யூ நெவர் நோ, என்ன நடக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் வந்து எல்லா கேமுமே மஸ்ட் வின் தான், கன்சிடரிங் லிவர்பூல் ஆர் வின்னிங் எவ்ரி கேம். பட் இந்த கேம் தோத்தோம்னா ஃபேன் பேஸ் உள்ள வந்து ஒரு பயங்கர குழப்பம் ஆயிடும். ஆல்ரெடி உச்சக்கட்ட குழப்பத்துல இருக்கும். ஸோ இன்னுமே குழப்பம் ஆகும் கண்டிப்பா. என்ன ஒரே நல்ல விஷயம்னா அடுத்த ஒரு 2 monthsக்கு வந்து கேம்ஸ் வந்து பிரிட்டி ஓகே டு வின். எல்லாமே நம்ம பிரிட்டி ஓகேன்னு நினைக்கிறது வந்து டீமோட பேரை வச்சு சொல்றோம். பட் இந்த டீம்ல தான் நம்மளுக்கு எப்பயுமே குடைச்சல் கொடுக்குற டீம். மிட்லாக்க போட்டு ஃபுல்லம், வெஸ்ட் ஹம், கிறிஸ்டல் பேலஸ் ஆன் பேப்பர்ல அட்லீஸ்ட் வந்து ஓகே நம்ம ஸ்குவாட் டெப்த்துக்கு ஏதாவது வெளியே உள்ள இருந்து கொண்டு வந்தாச்சு ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கறது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். பட் நியூ காஸ்டல் வெரி ட்ரிக்கி கேம். அது வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னே தெரியல. பட் பார்ப்போம், இது லைன் அப்பை பொறுத்து தான் இருக்கு. லைன் அப்ல சொதப்பினோம்னா மேட்ச் காலி தான் கண்டிப்பா. ஸோ லெட்ஸ் see என்ன பண்றோம். வீசாலாம் வந்துட்டானு தெரியல. யுவான் வீசா அவன் இருந்தானா ரொம்ப ட்ரிக்கி. யுவான் வீசா இன்ஜரி, ராம்சே இன்ஜரி. அப்ப நல்லா பிரச்சனை இல்ல. ராம்ஸ்டேல் இருந்திருக்கலாமோ? ஜேக்கப் ராம்சே இவங்களால அந்த பாக்கெட்ஸ்ல கொஞ்சம் அப்படியே ட்ரிபிள் கிபிள்லாம் பண்ணுவாங்க. ராம்சேல் அங்க தான் இருக்கானா? வந்துட்டான் இருக்கானே மறந்துட்டேன். இஸ் தேர். சோ ஸ்டார்டிங் லைன் அப்னு பார்த்தோம்னா நம்ம சைடுல இருந்து ஐ திங்க் ராயா, கெலஃபியரி, கேப்ரியல், சலீபா, டிம்பர் தான் இருப்பானுங்க. அவங்க தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு கார்டன் ஆடுவா, எலாங்காவும் ஆடுவான். ஸோ கார்டன் கண்டிப்பா வந்துட்டு கார்டனை பிடிக்கிறதுக்கு டிம்பர் இருக்கணும். இல்ல நான் ஒயிட் கொஞ்சம் ட்ரிக்கரி போட்டா தலைவை விட்டுருவான். பிளஸ் அவனுக்கு ஃபிட்னஸும் இல்லை. ஏன்னா இந்த மேட்ச்லயே பார்த்த போர்ட்வேலயே வந்துட்டு இப்பதான் பில் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு போடுற பாஸ்லாம் நிறைய பாஸ் வந்து இதுல மிஸ் பண்ண, டச் லைன் பக்கத்துல நிறைய பாஸ் மிஸ் பண்ணி எல்லாம் வெளியே தான் போச்சு. ஆக்சுவலா அந்த இடத்துல அவனால பிடிக்க முடியல பாவம். அந்த ஃபிட்னஸ் வரணும். பட் அகைன் அதுக்கு டைம் இருக்கு. அவனை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஃபிட்னஸ்ல கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ பேக் லைன் அப்படியே தான் இருக்கும். மிட்ஃபீல்ட் ஓடகார்ட் ஸ்டார்ட் இருக்கான்னா ஆப்வியஸ்லி ஓடகார்ட், ரைஸ், மெரினோ. ஓடகார்ட் ட்ரெயின் பண்ணாம சொன்னா நான் பிரஷர்ல ஓடகார்ட் ட்ரெயின் பண்ணினாங்க. 2 days ட்ரெயின் பண்ணிருக்கான். 2 days அடுத்த 2 days ட்ரெயின் பண்ணுவான்னு சொல்லிருக்கான். சோ கண்டிப்பா ஒண்ணு சொல்லலாம், யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கறத சொல்றதை தாண்டி யார் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிடலாம். கண்டிப்பா வடேரி ஸ்டார்ட் பண்ண மாட்டான். அது வந்து 100% தெரிஞ்ச விஷயம். நம்ம இருக்கிற 2 ஆப்ஷன் வந்துட்டு மெரினோவை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா சாமர்த்தியமா சோஃபா ஸ்கோர்ல ஃபாலோ பண்ணிட்டு மெரினோ வெளியில போனதுக்கு அப்புறம் மேட்ச் பார்க்கணும். ஆமா, அதான் பெஸ்ட். நீ எனக்கு ஆப்போசிட் ஆறடா.
அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. நம்ம மேட்ச பாக்கணும்டா ஃபேன்ஸா. அது நம்ம தலை எழுத்துடா. என்ன கொடுமை நடந்தாலும் பார்த்து நம்ம கண்ணுல இருந்து ரத்தம் வந்தாலும் ஐயோ அருணா, பார்க்கணும்னு நேத்து இந்த சிட்டி கேம் முடிஞ்சதுன்னா நான் உச்சக்கட்ட வெக்ஸ் ஆயிட்டேன். அது உங்களுக்கே தெரியும். நான்லாம் போன வெக்ஸே கிடையாது. ஐயோ ஸ்கிரீனிங்ல இருந்தேன். ஏதோ எடுத்தான் பொறுமையா திரும்ப டக்குன்னு போட்டு ஹாலாண்டுக்கு போட்டான் பால. என்னடா பண்ற நீ? இந்த மாதிரிலாம் ஆர்சனல் ஆடி பல வருஷம் ஆகுது. அதுதான் லைக் 4 பேர் நிக்கிறானுங்க, ஹாலண்டுக்கு பால் வருது. எனக்கு அப்பவே ஐயோ போறான்டா அப்படின்னு தோணுச்சு. கரெக்டா வந்து போட்டான். பட் நல்ல வேளை நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இங்க ஒரு டிஃபரன்ஸ் மேக் பண்ற இசக் இல்ல. அது ஒரு நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஹாலண்ட் பண்ணினதை நியூகாசலுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருந்தாருன்னா அது இசக் தான். ஒசுலாவா இருக்கட்டும், வால்டர்மேட்டா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே வந்து புதுசா வந்திருக்கானுங்க, சின்ன பசங்க. அதனால அந்த அளவுக்கு அது அவுட் புட் இருக்காது. பட் அஃப்கோர்ஸ் நம்ம பேசின மாதிரி அவங்க கிட்ட கேம் சேஞ்சர்ஸ் இருக்காங்க. கார்டனா இருக்கட்டும், இல்லாட்டி வந்துட்டு எலாங்காவா இருக்கட்டும், அதுக்காக தான் அவனை வாங்கியிருக்கானுங்க. அந்த டிஃபென்ஸ் இஸ் இன்கிரெடிபிளி ஸ்ட்ராங். அதுவுமே வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்கு. நான் ஃபுல் பேக்ஸ் வந்துட்டு ஹாலா இருக்கட்டும், லிவர்மெண்டோவா இருக்கட்டும், 2 பேருமே சாக்கா ஒரு நல்லா பர்ஃபார்ம் பண்றாங்க. நம்மளே பார்த்திருக்கோம். சோ மிட்ஃபீல்ட் வனேரி ஆட மாட்டான். பட் ஆனா வந்து மெரினோவா ஓடகார்ட் ஸ்டார்ட் பண்ண போறானா எனக்கு தெரியல. 3வது லெஃப்ட் ஃபீல்ட் ஆப்ஷன் எசே ஆடுவானா எனக்கு அதுவும் தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒடேகார்ட், ரைஸ் அண்ட் சுபிமெண்டி, எசே, யாக்கரஸ் சாக்கா தான் ஆடுவாங்க. இப்ப விளையாடினா நல்லா இருக்கும், பாப்போம். ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா மார்டினெல்லி வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் கவர் பண்ணுவான். அவனி வர வரைக்கும் மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. பிளஸ் அவன் முன்னாடியும் கவர் பண்ணுவான். சென்டர் ஃபார்வர்ட் அண்ட் ட்ரோசார்ட் அவங்கலாம் வச்சு கவர் பண்றது. ஸோ கண்டிப்பா மார்டினெல்லி சாக்காவோட கவரா தான் இருக்கும் நெக்ஸ்ட் 2 monthsக்கு. சந்தேகமே கிடையாது. மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸே இல்ல. ட்ரோசார்ட்மே வந்து இந்த வீக் ஸ்டார்ட் பண்ணதுனால சான்ஸ் இல்ல மட்டும் எதுக்குமே சொல்லாத. நம்ம ஆள வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே ஒரு சான்ஸ் இருக்கு. நம்ம நினைக்கிற ஆடுவான்னு நினைக்கிறவனை தவிர்த்து எல்லாத்துக்குமே சான்ஸ் இருக்கு. இல்ல நான் மார்டினெல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன் என்ன கேட்டா. பட் எங்க ஸ்டார்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல. ப்ரிஃபரபிளி அட் சென்டர் ஃபார்வர்ட். பட் அது தெரியல. ஜாக்கரஸ் அவன் எடுக்கிற ரன்ஸ் எல்லாமே சென்டர் ஃபார்வர்ட் தான். ஃபினிஷரா வருவான்னு நினைக்கிறேன். பட் யா அதான். சோ இதான் ஸ்டார்டிங் லைனப். பட் மிட்ஃபீல்ட்ல வந்து ஒரு இது இருக்கு. நீங்க உங்களுடைய மிட்ஃபீல்ட் என்ன ஆடணும்னு எதிர்பார்க்கறீங்க, என்ன ஆடுவான், ரெண்டுத்தையுமே வந்து உங்களுடைய இதை போடுங்க, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ கேம் வின் பண்றதுக்கு நம்ம கண்டிப்பா அந்த மிட்ஃபீல்ட்ல அவங்க கிட்ட மாட்டிக்காம இருக்கணும். அதான் இருக்கிறதுல முக்கியமான விஷயம். நம்ம அவங்களுக்கு எப்படி ஆடுவாங்கன்னு தெரியும், அவங்க எவ்வளவு பிசிக்கலா அக்ரெசிவா இருப்பாங்கன்னு தெரியும். ஆன் த பால், ஆஃப் த பால் ரெண்டுமே. ப்ரூனோ குயிமாரஸ் நெகேட் பண்ணணும். அது எப்படி நெகேட் பண்ணணும்னு எனக்கு தெரியவில்லை. கிட்ட அந்த ஒன் டச் டு எப்படி சொல்றது, டோனோ டு டொனாலி டு அங்க போகும், அந்த ரைட் சைடு போகும் பாருங்க. அவன் போடுற பால் என்ன அப்படியே கண்ணிலே நிக்குது. பட் அவன் எப்படி பிடிக்கணும், அந்த நம்ம ஹாரிகேனுக்கு அந்த டெம்ப்ளேட்ஸ் வருவோம் சுத்துரா அவன அப்படிங்கிற மாதிரி தெரியல. எனக்கு தெரியல சொல்யூஷன். அவன் லெஃப்ட் நம்ம சைடு ரைட்ல இருந்து ஓடகார்ட் ஆனான்னா அதுவும் தெரியல எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு. நீ வந்து வனேரி ஆடணும்னு சொல்ற. இமேஜின் ப்ரூனோ குயிமாரஸ் வர்சஸ் வனேரிடா. நிக்கல, நீயே யோசிச்சு பாத்துக்கோ. சும்மா நின்னுட்டு இருந்த ஜார்ஜினியோவே வந்து ஓகே ஒரு மண்டையில ஒரு அடி அடிச்சுட்டு போனான். அவன் வனேரி எல்லாம் 2 பிரிச்சு தான் கொடுப்பான். சோ எனக்கு அதான் வனேரிலாம் ஃபோர்ஸ்ட். இப்ப நான் ஏதோ ஒரு விரத்தில சொல்றேன்னு வச்சுக்கோங்க. வனேரி இஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். மத்தபடி ட்ரோசார்ட் கிசார்லாம் ஸ்டார்ட் பண்ணா எனக்கு சான்ஸே இல்ல ஜி. சாப்பிட்டு போயிருவான் லிவர்மெண்டோ ரொசாடெல்லாம். அதுதான் ஒரு பெரிய இதுவா இருக்கும். ஹோப்ஃபுல்லி ட்ரோசார்ட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் லைனப். அண்ட் வின் பண்றதுக்கு மிட்ஃபீல்ட் பேட்டில் வின் பண்ணணும். அண்ட் அவங்கள வந்துட்டு ரொம்ப சென்ட்ரலா நம்ம வந்து விளையாட விடாம நம்ம வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடணும். அது எப்படி விளையாடணும், அது ஓடகா இவனுக்கு அது பேர் என்னது, சாக்காவை தாண்டி என்னை பொறுத்த வரைக்கும் கியோக்கரஸ்க்கு சேர்க்க ஒரு பெரிய ரோல் இருக்கும் இந்த கேம்ல. ஆக்சுவலா நம்ம வின் பண்றதுக்கு சாக்காவை தாண்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வர கார்னர், செட் பீஸ் எதுவா இருந்தாலும் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அந்த சான்ஸை. ஏன்னா அதுதான் நம்மளுடைய அது வந்து ஒரு பெரிய வெப்பனா இருக்குன்னு சொல்றது வந்து எனக்கு வெக்கமா கூட இல்லை. ஏன்னா we are so good at doing it that people are not able to defend it. அது வந்து எனக்கு வந்து மத்த 19 டீமுக்கு நிறைய டீமுக்கு இருக்கிற ஒரு வீக்னஸை தான் எக்ஸ்போஸ் பண்ணுது தவிர்த்து எனக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ரென்த் அது வந்து மத்தவங்க பண்ணாதது நம்மளுக்கு ஜாஸ்தியா பண்றவங்க ஒரு சந்தோஷமா தான் இருக்கு. another way to score goals. So ஸ்கோர் ப்ரெடிக்ஷன்ஸ் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். ஐ திங்க் இட் வில் பி லைக் a 1-1 draw. போன வாரம் வந்து 2-1 லாஸ்ட்னு சொல்லியிருந்தேன். திடீர்னு ஒரு 1-1 டிரா பண்ண முடியுங்கிற ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி வந்திருக்கு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் பாசிட்டிவா சொல்லுவீங்கிற ஒரு நம்பிக்கையில தான் நான் ஃபர்ஸ்ட் போயிட்டேன். உங்க 2 பேர்ல யாருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் இருக்கோ அவன் கடைசியா சொல்லுங்க, அப்படியே ஷோ முடிச்சிருவோம். ஆகாஷ் உங்ககிட்ட இருக்காது, அது கண்டிப்பா நீ சொல்லு. ஓகே நிக்கில் 2-1 ஆர்சனல் 2. சூப்பர். ஓகே கரெக்ட்டா கடைசியா ஏதாவது இந்த மாதிரி எஸ்ஏ பண்ண மாதிரி ஒரு மேஜிக் பண்ணா வந்து ஒரு ஸ்கிராம்பிள்ல ஒரு மொமெண்ட் ஆஃப் மேஜிக். மெரினோ வந்து 90+5 மெரினோ 90+5 ஒரு ஹெட்டர்.
ஹெடர். அப்படி அப்ப முடிக்கணும் அடுத்த வாரம் மேட்ச். அவன் ஸ்டார்ட் பண்ணுவான் பரவாயில்லையா? அடுத்த வாரம் ஹார்ட் அட்டாக் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு ரீசன். அதுக்கு அடுத்த வாரம் யார் வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நான் எனக்கு இப்போதைக்கு இந்த ஒரு கேம் மேலதான் என் மைண்டே வந்து இந்த ஒரு கேம் தான். அந்த 6 கேம்ல எனக்கு இருக்கிறதுலே வந்துட்டு பயமா இருந்துச்சு. அந்த கேம் வந்துருச்சு. சோ அந்த கேம் முடிக்கணும் ஹோப்ஃபுல்லி. சோ மக்களே, இதான் எங்களுடைய ரிவ்யூ பிளஸ் எங்களுடைய கருத்துக்கள் ஆன் திஸ் கேம் அண்ட் ஹவ் வி கேன் வின் இட். உங்களுடைய கருத்துக்களை போடுங்க, ரிசல்ட்ஸை போடுங்க, அதே போல ஸ்டார்டிங் லைன் போடுங்க. சோ அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச் நிக்கில் அண்ட் ஆகாஷ். டேக் கேர் கைஸ்.